என் தந்தை அடக்கம் செய்யப்பட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு என் தந்தையின் தனிப்பட்ட நர்ஸு திடீரென்று என்னிடம் வந்து பீதியுடன் கிசுகிசுத்தார். இப்பொழுதே என்னுடன் வா. உன் மாற்றாந்தாய் மற்றும் உன் மாற்றாந்தாய் மகள் உட்பட யாரிடமும் இதை சொல்லாதே. அந்த நர்ஸ் என்னை நீண்ட நாட்களாக காலியாக இருந்த ஒரு பழைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். உள்ளே நுழைந்ததும் ஒரு மனிதன் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்து எனக்காக நீண்ட நாட்களாக காத்திருப்பது போல் இருந்ததை கண்டு நான் அதிர்ச்சியடைந்து மயக்கமடையும் நிலைக்கு சென்றேன். அந்த தருணத்தில்தான் எனக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வந்தது. புதிதாக மூடப்பட்டிருந்த அந்த கல்லறையின் மேல் சிவப்பு மண் இன்னும் ஈரமாக உயரமாக குவிந்திருந்தது. அந்த குவியலின் மேல் தூவப்பட்டிருந்த மல்லிகை மற்றும் ரோஜா பூக்களின் வாசனை மிகவும் மூக்கை துளைத்தது. அது நேற்று இரவு பெய்த மழையினால் ஏற்பட்ட ஈரமான மண்ணின் வாசனையுடன் கலந்து மதிய வெயிலின் வெப்பத்தால் ஆவியாகி கொண்டிருந்தது. ஜீவிதா அந்த கல்லறையின் ஓரத்தில் கருப்பு உடை அணிந்து சிலையாக நின்றிருந்தாள். அந்த கருப்பு உடை வெயிலின் வெப்பத்தை அவளது தோளில் நேரடியாக கடத்தியது. ஆனால் அவளது இதயமோ குளிர்ச்சியாகவும் உறைந்தும் போயிருந்தது. அவளுக்கு எதிரே லீலா சித்தி கவிதாவை கட்டி அணைத்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தார். அங்கு கூடியிருந்தவர்களுக்கு அந்த அழுகை மிகவும் நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. லீலா சித்தி தனது ஆன்மாவின் பகுதியை இழந்து விட்டது போல் அது இருந்தது. கவிதாவும் அவளுக்கு சளைத்தவள் அல்ல என்பதை போல நடித்தாள். ஆழ்ந்த துக்கத்தால் மூச்சு திணறுவது போல அவ்வப்போது தன் நெஞ்சை பிடித்து கொண்டாள். ஆனால் அங்குள்ள யாரை விடவும் ஜீவிதாவுக்கு உண்மை நன்றாக தெரியும். லீனா சித்தியின் முகத்தை மறைத்திருந்த பெரிய கருப்பு கண்ணாடிக்கு பின்னால் அந்த பெண் துக்கத்தினால் கண்ணீர் சிந்தவில்லை, மாறாக தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தடை நீங்கிவிட்டது என்ற நிம்மதி பெருமூச்சின் கண்ணீரைத்தான் வடித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது ஜீவிதாவுக்கு தெரியும். 1 மணி நேரம் மிகவும் மெதுவாக கடந்து சென்றது. வந்திருந்தவர்கள் அனைவரும் துக்கத்தில் இருந்த குடும்பத்தினருக்கு வழக்கமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஒருவராக அந்த ஆடம்பர மயானத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர். ஜீவிதாவின் தந்தையான திரு தர்மன் ஒரு வெற்றிகரமான ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக பலரால் மதிக்கப்பட்டவர் என்பதால் அவரது இறுதி சடங்கில் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டதில் ஆச்சரியம் இல்லை. இருப்பினும் அந்த மக்கள் கூட்டம் ஜீவிதாவுக்கு இன்னும் கூடுதலான தனிமையையே தந்தது. திரு தர்மனின் ஒரே சொந்த இரத்த வாரிசு அவள்தான். ஆனால் தன் மாற்றாந்தாய் குடும்பத்தின் நாடகத்திற்கு நடுவே அவள் ஒரு அந்நியரை போல உணர்ந்தாள். ஜீவிதா குடும்பத்தினருக்காக வந்திருந்த காரை நோக்கி நடக்க முற்பட்ட போது திடீரென்று ஒரு கை அவளது இடது கையை பலமாக பற்றியது. அந்த பிடி அவசரமாகவும் சற்று வலிக்கக்கூடியதாகவும் இருந்ததால் ஜீவிதா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். சிஸ்டர் ரஞ்சிதா அவளுக்கு அருகில் முகம் வெளிரி நெற்றியில் குளிர்ந்த வியர்வை சிந்தியபடி நின்றிருந்தாள். கடந்த 2 வருடங்களாக அவளது தந்தையை கவனித்து வந்த அந்த தனிப்பட்ட நர்ஸ் மிகவும் பதற்றமாக காணப்பட்டாள். மக்கள் கலைந்து செல்லும் அந்த நெரிசலில் தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது போல அவளது கண்கள் இடமும் வலமும் வேகமாக நகர்ந்தன. ஜீவிதா என்னவென்று கேட்பதற்குள் சிஸ்டர் ரஞ்சிதா ஜீவிதாவின் காதருகே தன் உதடுகளை கொண்டு சென்று நடுக்கமும் அழுத்தமும் நிறைந்த குரலில் கிசுகிசுத்தாள். மேடம், இப்பொழுதே என்னுடன் வாருங்கள். இங்கே எதுவும் கேட்க வேண்டாம். கடவுளின் சாட்சியாக உங்கள் மாற்றாந்தாய் மற்றும் தங்கையிடம் எதையும் சொல்லாதீர்கள். இப்பொழுதே மயானத்தின் பக்கவாட்டு வாசலுக்கு என்னுடன் வாருங்கள். இந்த எதிர்பாராத மற்றும் விசித்திரமான உத்தரவை கேட்டு ஜீவிதா ஸ்தம்பித்து போனாள். அவள் சிஸ்டர் ரஞ்சிதாவின் கண்களை பார்த்தபோது அதில் நிஜமான பயத்தை கண்டாள். அது பொய் அல்ல. அவளது இதய துடிப்பை வேகமாக்கும் ஒரு அவசரம் அங்கே இருந்தது. அதிகம் யோசிக்காமல் ஜீவிதா மெதுவாக தலையசைத்தாள். சிஸ்டர் ரஞ்சிதா தன்னை முதன்மை கூட்டத்தில் இருந்து தூர அழைத்து செல்ல அவள் அனுமதித்தாள். பளிங்கு கல்லறைகளுக்கு நடுவே மறைந்து சென்று மக்கள் நடமாட்டம் இல்லாத மயானத்தின் கிழக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய வாயிலை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஒரு பழைய கருப்பு நிற செடான் கார் என்ஜின் இயங்கிய நிலையில் காத்து கொண்டிருந்தது. அது அவர்கள் வழக்கமாக பயன்படுத்தும் ஆடம்பர குடும்ப கார் அல்ல, மாறாக அவளது தந்தை அரிதாக பயன்படுத்தும் பழைய அலுவலக கார் ஆகும். சிஸ்டர் ரஞ்சிதா முன்பக்க பயணியின் கதவை திறந்து ஜீவிதாவை அவசரமாக உள்ளே தள்ளினாள். பின்னர் அவளே டிரைவர் இருக்கையில் ஏறி அமர்ந்து ஜீவிதா காணாமல் போனதை யாரும் கவனிப்பதற்குள் காரை வேகமாக மயானத்தை விட்டு வெளியேற்றினாள். பயணம் முழுவதும் அந்த காரில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. ஜீவிதா பலமுறை நடுங்கும் கைகளுடன் ஆனால் கவனமாக காரை செலுத்தி கொண்டிருந்த சிஸ்டர் ரஞ்சிதாவை பார்த்தாள். அவர்கள் நகரின் போக்குவரத்து நெரிசலான சாலைகளை கடந்து மெதுவாக மக்கள் நடமாட்டம் குறைந்த
மரங்கள் நிறைந்த நகர்ப்புற எல்லை பகுதிக்கு சென்றனர். ஜீவிதாவுக்கு இந்த பாதை தெரியும். இது அவளது தந்தையின் குடும்பத்திற்கு சொந்தமான பழைய பங்களாவிற்கு செல்லும் பாதையாகும். அவளது தந்தை நகரின் மைய பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது முதன்மை வீட்டிலேயே தங்க விரும்பியதால் இந்த ஓய்வில்லம் பல வருடங்களாக காலியாக கிடந்தது. அந்த வீடு பாதுகாக்கப்பட்ட காட்டுப்பகுதிக்கு அருகில், அண்டை வீட்டார் மற்றும் சந்தடிகளில் இருந்து தூரமாக, தனிமையான இடத்தில் அமைந்திருந்தது. ஜீவிதாவின் தலையில் பல கேள்விகள் எழுந்தன. சிஸ்டர் ரஞ்சிதா அவளை ஏன் அங்கே அழைத்து செல்கிறாள்? உண்மையில் என்ன நடந்தது? அவளது தந்தை மறைத்து வைத்த ஏதேனும் பொருட்கள் அங்கே இருக்கிறதா? ஆனால் ஜீவிதா வாயை திறந்து கேட்க முயன்ற போதெல்லாம் சிஸ்டர் ரஞ்சிதா தலையசைத்து பேசாமல் இருக்கும்படி சைகை செய்தாள். அந்த காரின் சுவர்களுக்கு கூட தங்களது பேச்சை கேட்கும் காதுகள் இருப்பது போல அவள் பயந்தாள். கிட்டத்தட்ட 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த பழைய கார் முழங்கால் அளவிற்கு புற்கள் வளர்ந்திருந்த ஒரு பெரிய முற்றத்திற்குள் நுழைந்தது. காலனித்துவ பாணியில் கட்டப்பட்ட அந்த பழைய பங்களா கம்பீரமாக நின்றிருந்தாலும் பார்ப்பதற்கு மிகவும் பாலடைந்தது போல இருந்தது. அதன் சுவர்கள் வானிலையால் நிறம் மங்கி, சில ஜன்னல்கள் அடர்ந்த தூசியால் மூடப்பட்டிருந்தன. சிஸ்டர் ரஞ்சிதா முதன்மை சாலையிலிருந்து பார்க்க முடியாதபடி பங்களாவின் பக்கவாட்டில் காரை நிறுத்தினாள். அவள் காரின் என்ஜினை நிறுத்திவிட்டு தீவிரமான பார்வையுடன் ஜீவிதாவை பார்த்தாள். மேடம், உள்ளே நீங்கள் பார்க்க போவது உங்கள் ஆன்மாவையே உழுக்கலாம். ஆனால் தயவு செய்து அமைதியாக இருங்கள். இது அனைத்தும் உங்கள் பாதுகாப்புக்காகத்தான். ஜீவிதா தன் எச்சிலை விழுங்கினாள். தொண்டை வறண்டு போவதை உணர்ந்தாள். அவள் கனத்த கால்களுடன் காரில் இருந்து இறங்கினாள். தடிமனான தேக்கு மரத்தால் ஆன அந்த வீட்டின் பின்கதவை நோக்கி சென்ற சிஸ்டர் ரஞ்சிதாவின் அடிகளை பின்தொடர்ந்தாள். சிஸ்டர் ரஞ்சிதா தன் சீருடை பையில் இருந்து ஒரு சாவியை எடுத்து அந்த மாலை நேர அமைதியில் கிளிக் என்ற சத்தத்துடன் பூட்டை திறந்தாள். கீழ் சத்தத்துடன் கதவு திறந்தது. அவர்கள் அந்த இருண்ட நடைபாதைக்குள் நுழைந்ததும் தூசி மற்றும் பழைய மரத்தின் வாசனை ஜீவிதாவின் நாசியை தாக்கியது. சிஸ்டர் ரஞ்சிதா விளக்கின் சுவிட்சை போட்டாள். ஒரு மங்கலான மஞ்சள் வெளிச்சம் அந்த அறையை ஒளிர செய்தது. அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக சுத்தமாக இருந்த சமையலறையை கடந்து சென்றனர். யாரோ அதை சமீபத்தில் தான் சுத்தம் செய்தது போல இருந்தது. பின்னர் அவர்கள் ஒரு பரந்த மைய அறைக்கு சென்றனர். அங்கே ஒருவரை கண்டதும் ஜீவிதாவின் இதயம் வேகமாக துடித்தது. வெள்ளை துணியால் மூடப்பட்ட பர்னிச்சர் நிறைந்த அந்த அறையின் நடுவில் தடிமனான திரையால் மூடப்பட்ட ஒரு பெரிய ஜன்னலை நோக்கியபடி ஒரு சக்கர நாற்காலி இருந்தது. ஒருவர் அந்த சக்கர நாற்காலியில் அவர்களுக்கு பின்புறமாக அமர்ந்திருந்தார். அந்த நபர் அவளது தந்தை வழக்கமாக மருத்துவமனையில் அணியும் ஆடைகளை அணிந்திருந்தார். அவரது கை இன்னும் ஆவி பறக்கும் சூடான டீ கொண்ட ஒரு பீங்கான் கோப்பையை பிடித்திருந்தது. ஜீவிதாவின் மூச்சு நின்று விட்டது போல இருந்தது. அந்த உடல் அமைப்பு, சற்று வளைந்திருந்த தோள்கள் அவளுக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அது சாத்தியமில்லை. அவளது தந்தை 1 மணி நேரத்திற்கு முன்புதான் புதைக்கப்பட்டார். ஜீவிதா அந்த இறுதி சடங்கை தன் சொந்த கண்களால் பார்த்தாள். அந்த சவப்பெட்டி கீழே இறக்கப்படுவதை கண்டாள். சவப்பெட்டி மூடப்படுவதற்கு முன்பு அவளது தந்தையின் வெளிரிய விரைத்த முகத்தை அவள் பார்த்தாள். இது அதிக துக்கத்தால் ஏற்பட்ட ஒரு கெட்ட கனவாகவோ அல்லது மாய தோற்றமாகவோத்தான் இருக்க வேண்டும். ஜீவிதா ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக சுவற்றை பிடித்து கொள்ளும் அளவிற்கு அவளது கால்கள் நடுங்கின. அவளுக்கு பின்னால் சிஸ்டர் ரஞ்சிதாவின் மென்மையான குரல் கேட்டது. முன்னே செல்லுங்கள் மேடம், அவர் உங்களுக்காக மிகவும் நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருக்கிறார். துணிச்சலை வரவழைத்து கொண்டு ஜீவிதா மெதுவாக அந்த சக்கர நாற்காலியை நோக்கி நடந்தாள். அவளது காலடியில் இருந்த மரத்தரை சத்தமிட்டு அந்த பழைய வீட்டின் அமைதியை கலைத்தது. அவள் சில மீட்டர் தூரத்தில் இருந்தபோது அந்த சக்கர நாற்காலி மெதுவாக திரும்பியது. சக்கர நாற்காலியின் மின்சார மோட்டார் மெல்லிய சத்தத்தை எழுப்பியது. ஜீவிதா தன் மூச்சை அடக்கி கொண்டாள். அலறுவதற்கு தயாராக அவளது கண்கள் விரிந்தன. ஆனால் அந்த நாற்காலி முழுமையாக திரும்பி அதில் அமர்ந்திருந்தவரின் முகம் தெரிந்தபோது அவளது அலறல் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. அந்த முதியவர் ஜீவிதாவை கூர்மையான உயிரோட்டம் உள்ள கண்களுடன் பார்த்தார். அவரது முகத்தில் பிணத்தின் விரைப்பு எதுவும் இல்லை. அவரது தோல் வெளிரி இருந்தாலும் கன்னங்களில் உயிர் ரத்தம் ஓடியது. திரு தர்மன், மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஜீவிதாவின் சொந்த தந்தை, இன்று காலை அவள் நெற்றியில் முத்தமிட்ட போது இருந்த குளிர்ந்த பிணத்தை போல இல்லாமல்
இப்போது அவளுக்கு முன்னால் அமர்ந்து எதுவும் நடக்காதது போல நிம்மதியாக டீ பருகி கொண்டிருந்தார். அந்த தொடுதல் உண்மையானது, உயிரானது. ஜீவிதா பலம் இழந்து தரையில் அமர்ந்தாள். அவளது கால்கள் முழுமையாக செயலிழந்தன. அவளது கன்னங்களில் கண்ணீர் மளமளவென வழிந்தது. அது துக்கத்தால் அல்ல, மாறாக அவளது மனதில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியினால். அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. திரு தருமன் தன் டீ கப்பை அருகில் இருந்த சிறிய மேஜையில் வைத்துவிட்டு தன் சக்கர நாற்காலியை ஜீவிதாவுக்கு அருகில் நகர்த்தினார். அவர் தன் சுருக்கங்கள் நிறைந்த ஆனால் கதகதப்பான கையை நீட்டி தன் மகளின் கன்னத்தை தொட்டார். திரு தருமன் மென்மையாக புன்னகைத்தார். அது குற்ற உணர்வும் பாசமும் நிறைந்த ஒரு புன்னகை. என்னை மன்னித்து விடு ஜீவிதா. உன்னை இந்த நரக வேதனைக்கு உள்ளாக்கியதற்கு என்னை மன்னித்து விடு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கும் விஷ பாம்புகளிடமிருந்து நாம் தப்பிக்க இது ஒன்றுதான் வழி. ஜீவிதா தன் தந்தையின் முழங்கால்களை கட்டி அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். இது கனவு அல்ல என்பதை தன் மனதிற்கு உறுதிப்படுத்த முயன்றாள். அவளது தந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். மேலும் ஒரு பெரிய ரகசியம் இப்போதுதான் தொடங்குகிறது. குளிர்ந்த மரத்தரையில் அமர்ந்தபடியே ஜீவிதா தன் வேகமான மூச்சை சீராக்க முயன்றாள். சிஸ்டர் ரஞ்சிதா எப்போது தயார் செய்தாள் என்று தெரியாத ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை கொடுத்தாள். ஜீவிதா நடுங்கும் கைகளுடன் அதை வாங்கி குடித்தாள். வறண்ட தன் தொண்டையில் அந்த கதகதப்பு இறங்குவதை உணர்ந்தாள். திரு தருமன் தன் மகளை பொறுமையுடன் பார்த்தார். ஜீவிதா இப்போது தான் அடைந்த அதிர்ச்சியில் இருந்து மீள அவளுக்கு அவகாசம் கொடுத்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு ஜீவிதாவின் அழுகை குறைய தொடங்கியது. அதற்கு பதிலாக அவளது கண்களில் கேள்விகளும் குழப்பங்களும் நிறைந்தன. அவள் தன் தந்தையை பார்த்துவிட்டு பின்னர் இந்த பைத்தியகாரத்தனமான நாடகத்திற்கு ஒரு நியாயமான விளக்கத்தை கேட்டு சிஸ்டர் ரஞ்சிதாவை பார்த்தாள். நூற்றுக்கணக்கான மக்கள் சாட்சியாக இவ்வளவு மரியாதையாக இறுதி சடங்குகள் முடிந்த நிலையில் அவளது தந்தை எப்படி இங்கே இருக்க முடியும்? திரு தர்மன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அவரது முகம் தீவிரமாகவும் கடினமாகவும் மாறியது. அவர் தனது கரகரப்பான ஆனால் உறுதியான குரலில் கதையை கூறத் தொடங்கினார். எல்லாம் 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கியது. திரு தருமனின் ஆரோக்கியம் எந்த ஒரு தெளிவான காரணமும் இன்றி திடீரென குறைய தொடங்கியது. அவர்கள் வழக்கமாக அழைக்கும் குடும்ப மருத்துவர் அது வெறும் முதுமை மற்றும் சோர்வின் அறிகுறி என்று கூறி விட்டமின் மாத்திரைகளையும் அமைதிப்படுத்தும் மருந்துகளையும் கொடுத்தார். இருப்பினும் திரு தருமன் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தார். அவரது உடல் திடீரென பலவீனம் அடைந்தது. அவரது தலைமுடி வழக்கத்தை விட அதிகமாக உதிர்ந்தது. மேலும் வீட்டில் இரவு உணவு சாப்பிட்ட போதெல்லாம் கடுமையான குமட்டல் ஏற்பட்டது. ஒப்பந்தங்களில் உள்ள மோசடிகளை கண்டறிய அவர் பயன்படுத்தும் கூர்மையான வணிக உள்ளுணர்வு இப்போது அவரது சொந்த வீட்டிற்குள் இருக்கும் ஆபத்தை கண்டறிய உதவியது. லீலா சித்தி மற்றும் கவிதாவிற்கு தெரியாமல் திரு தருமன் சிஸ்டர் ரஞ்சிதாவிடம் தனது இரத்தம் மற்றும் தலைமுடி மாதிரிகளை எடுத்து அவர்களின் குடும்ப மருத்துவருடன் தொடர்பில்லாத மற்றொரு நகரத்தில் உள்ள ஒரு தனியார் தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்ப சொன்னார். அதன் முடிவு 1 வாரம் கழித்து வந்தது. அதை கண்டு திரு தருமனுக்கு உண்மையிலேயே மாரடைப்பு ஏற்படும் நிலை உருவானது. அவரது உடலில் ஒரு வகையான விஷம் சிறிய ஆனால் தொடர்ச்சியான அளவில் இருப்பது கண்டறியப்பட்டது. யாரோ ஒருவர் அவருக்கு மெதுவாக சிறுக சிறுக விஷம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அவரது மரணம் முதுமையினாலோ அல்லது உறுப்பு செயலிழப்பினாலோ ஏற்பட்டது போல இயற்கையாக தோன்றும். இதனால் போலீசாருக்கு பிரேத பரிசோதனை செய்யும் சந்தேகம் வராது. ஜீவிதா அதிர்ச்சியில் தன் வாயை கைகளால் மூடிக்கொண்டாள். இதை கேட்டு அவளது கண்கள் நரக பயத்தில் விரிந்தன. லீலா சித்தி ஏன் ஆரோக்கியம் என்ற பெயரில் ஒவ்வொரு இரவும் தன் தந்தைக்கு ஒரு சிறப்பு மூலிகை டீயை தயாரித்து கொடுப்பதில் பிடிவாதமாக இருந்தார் என்பது இப்போது அவளுக்கு புரிந்தது. அவளது தந்தையை மெதுவாக கொல்வதற்கான வழிமுறையாக அந்த டீ தான் இருந்திருக்கிறது. திரு தருமன் கதையை தொடர்ந்தார். அவர் லீலாவை அப்போதே நேருக்கு நேர் சந்தித்திருந்தால் அந்த தந்திரமான பெண் நிச்சயமாக ஆதாரங்களை அளித்துவிட்டு திரு தருமனுக்கு வயதாகிவிட்டது என்றும் அவர் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறார் என்றும் உண்மையை மாற்றி அமைத்திருப்பாள் என்பது அவருக்கு தெரியும். லீனா சித்தி நாடகம் ஆடுவதில் மிகவும் வல்லவர். மேலும் வீட்டின் சொத்துக்களின் பல உரிமைகளை ஏற்கனவே தன் வசப்படுத்தி இருந்தார். திரு தருமனுக்கு மறுக்க முடியாத ஆதாரம் தேவைப்பட்டது. லீனா சித்தியை ஆயுள் தண்டனை பெற வைக்கவும் அவளது வாரிசு உரிமையை முழுமையாக ரத்து செய்யவும் கூடிய ஆதாரம் தேவைப்பட்டது. இதனால்தான்
திரு தருமன் சிஸ்டர் ரஞ்சிதா மற்றும் அவர் முன்பு கல்லூரி படிப்பிற்கு உதவிய தனக்கு நம்பிக்கையான தடய அறிவியல் மருத்துவருடன் இணைந்து இந்த பைத்தியகாரதனமான திட்டத்தை தீட்டினார். திரு தருமன் தனக்கு விஷம் கொடுக்கப்படுவதை அனுமதித்தார். ஆனால் உறுப்புகளின் சேதத்தை குறைக்க தன் நம்பிக்கைக்குரிய மருத்துவர் கொடுத்த மாற்று மருந்தையும் வயிற்றை பாதுகாக்கும் மருந்துகளையும் ரகசியமாக உட்கொண்டார். லீனா சித்தி இறுதி அளவிலான விஷத்தை கொடுக்கும் தருணத்திற்காக அவர் காத்திருந்தார். அந்த தருணம் நேற்று இரவு வந்தது. லீனா சித்தியின் பதற்றமான அசைவுகளில் இருந்து அன்று இரவுதான் அவர் கொலை செய்ய போகும் இரவு என்பதை திரு தருமன் அறிந்து கொண்டார். கொடுக்கப்பட்ட விஷத்தை குடிப்பதற்கு முன் திரு தருமன் தனது இதய துடிப்பையும் உடலின் வளர்சிதை மாற்றத்தையும் மிக குறைந்த புள்ளிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறப்பு மருந்தை உட்கொண்டார். இது அவரது உடலை 12 மணி நேரத்திற்கு ஒரு பிணத்தை போல குளிர்ச்சியாகவும் விரைப்பாகவும் மாற்றியது. அது ஒரு இரகசிய நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படும் அதிக ஆபத்துள்ள மருத்துவ நுட்பமாகும். இன்று காலை அவரது மரணத்தை பரிசோதிக்க வந்த மருத்துவர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியே ஆவார். ஆழமான பரிசோதனை இன்றி மரண சான்றிதழ் வேகமாக வழங்கப்பட்டது. உடல் குளிப்பாட்டப்பட்டு சவப்பெட்டியில் வைக்கப்பட்ட போது சிஸ்டர் ரஞ்சிதா மற்றும் பணம் கொடுக்கப்பட்ட மருத்துவ குழுவினர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அங்கேதான் உடல் மாற்றம் நிகழ்ந்தது. இறந்தது போன்ற நிலையில் இருந்த திரு தருமனின் உடல் மருத்துவமனையின் பின்வாசல் வழியாக ரகசியமாக கடத்தப்பட்டது. அவருக்கு பதிலாக அதே போன்ற உடல் அமைப்பை கொண்ட முகம் திரு தருமனை போல மேக்கப் செய்யப்பட்ட அடையாளம் தெரியாத ஒரு ஆதரவற்றோரின் பிணம் அங்கே வைக்கப்பட்டது. அந்த மாற்று பிணம்தான் இன்று மதியம் அடக்கம் செய்யப்பட்டது. திரு தருமன் தனது இதய துடிப்பை மீட்டெடுப்பதற்காக இங்கே அழைத்து வரப்பட்டார். ஆனால் இதில் மிக மோசமான பகுதி இதுவல்ல ஜீவிதா என்று திரு தருமன் கசப்பான குரலில் கூறினார். அவர் மேஜை இழுப்பறையிலிருந்து ஒரு டேப்லெட்டை எடுத்து ஆன் செய்தார். அந்த திரை முதன்மை வீட்டின் சமையலறை மற்றும் சாப்பாட்டு அறையில் திரு தருமன் ரகசியமாக பொருத்தி இருந்த சிசிடிவி பதிவை காட்டியது. நம்முடைய உண்மையான எதிரி யார் என்பதை நீ பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜீவிதா நடுங்கும் கைகளுடன் அந்த டேப்லெட்டை வாங்கினாள். அந்த வீடியோ நேற்று இரவு கூறிய தேதியை காட்டியது. அவளது தந்தை இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு திரையில் லீலா சித்தி சமையலறையில் இருப்பது தெரிந்தது. அவர் ஒரு சிறிய பாக்கெட்டில் இருந்து திரு தருமனின் சூடான பால் கிளாஸில் வெள்ளை நிற பொடியை கொட்டினார். லீனா சித்தியின் முகம் எந்த உணர்ச்சியும் இன்றி குளிர்ச்சியாக இருந்தது. அதை நன்றாக கலகிய பிறகு லீனா சித்தி அந்த கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு சிறிது நேரம் குளியலறைக்கு சென்றார். அந்த தருணத்தில் தான் ஜீவிதா அவளுக்கு குமுட்டலை ஏற்படுத்திய ஒரு காட்சியை கண்டாள். கவிதா சமையலறைக்குள் நுழைந்தாள். சூழ்நிலை பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய அவள் இடமும் வலமும் பார்த்தாள். பின்னர் ஒரு பயங்கரமான புன்னகையுடன் கவிதா தன் பையில் இருந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்து அதே பால் கிளாஸில் கணிசமான அளவு தெளிவான திரவத்தை சொட்டினாள். கவிதா அதை மீண்டும் கலக்கிவிட்டு சிசிடிவியின் கூர்மையான மைக்ரோஃபோனில் தெளிவாக பதியும் வண்ணம் மெதுவாக கிசுகிசுத்தாள். இருந்து தொலை கிழட்டு பயலை, அம்மாவின் விஷத்தால் நீ இன்னும் 1 மாதம் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் என்னுடைய இந்த சேர்க்கையினால் நீ இன்றிரவே முடிந்து விடுவாய். நீ உன் மனதை மாற்றுவதற்குள் அந்த வாரிசு பணம் விரைவில் கைக்கு வர வேண்டும். ஜீவிதா அந்த லேப்டாப்பை தன் மடியில் போட்டாள். அவளது மூச்சு திணறியது. தான் எப்போதும் ஆதரித்த, எப்போதும் செல்லமாகவும் அப்பாவியாகவும் தெரிந்த தன் தங்கை கவிதா இவ்வளவு கொடூரமான அரக்க குணம் கொண்டவள் என்று அவள் நினைக்கவில்லை. கவிதா வெறும் கூட்டாளி மட்டுமல்ல, அவள்தான் கூடுதல் டோஸ் கொடுத்து தன் தந்தையின் மரணத்தை விரைவுபடுத்தியவள். திரு தருமன் தன் மகளை காயமடைந்த கண்களுடன் பார்த்தார். என்னை அழிக்க நினைத்தது என் மனைவி மட்டுமல்ல, என் சொந்த இரத்தத்தை போல நான் வளர்த்த பிள்ளையும் பணத்திற்காக என் மரணத்தை விரும்பியிருக்கிறாள் என்பது தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் அரக்கர்கள் ஜீவிதா. இப்போது அவர்கள் தாங்கள் ஜெயித்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என் போலி கல்லறையின் மேல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஜீவிதாவின் நெஞ்சில் இதுவரை இருந்த பயம் மற்றும் துக்கத்திற்கு பதிலாக கோபம் பரவ தொடங்கியது. அவள் தன் கைகளை பலமாக மூடினாள். அவளது நகங்கள் வெளுத்து போகும் அளவிற்கு கைகளை இறுக்கினாள். மயானத்தில் அழுது நாடகமாடிய கவிதாவின் போலி முகம் அவளது நினைவுக்கு வந்து அவளுக்கு அருவருப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் அனைவரும் பொய்யர்கள். அவர்கள் அனைவரும் கொலைகாரர்கள். ஜீவிதா ஒரு புதிய உறுதியுடன் தன் தந்தையை பார்த்தாள். நாம் என்ன செய்ய வேண்டும் அப்பா? அவர்களின் கைகளில் உங்களது 1 பைசா கூட கிடைக்க நான் அனுமதிக்க மாட்டேன்.
அவர்கள் அழிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திரு தருமன் புன்னகைத்தார். இந்த முறை அவரது புன்னகை முழு நம்பிக்கையுடன் இருந்தது. நான் உன்னிடமிருந்து கேட்க விரும்பிய வார்த்தை இதுதான். நாம் அவர்களின் ஆட்டத்தையே ஆடுவோம், ஆனால் நம்முடைய விதிகளின்படி. இந்த நொடி முதல் நீ அந்த வீட்டில் எனக்குரிய கண்ணாகவும் காதாகவும் இருப்பாய். அவர்களை சிறை கம்பிகளுக்கு பின்னால் அனுப்புவதற்கு முன் அவர்களின் வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே நரகமாக்குவோம். உன்னை தயார்படுத்திக் கொள் ஜீவிதா. புதிய போர் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. சூரியன் மறைய தொடங்கிய போது ஜீவிதா அந்த பழைய அலுவலக கார் மூலம் பின்வாசல் வாயில் வரை அழைத்து வரப்பட்டு முதன்மை வீட்டிற்கு திரும்பினாள். சிஸ்டர் ரஞ்சிதா அவளை அங்கே இறக்கிவிட்டு யாரும் கவனிக்காதவாறு மின்னல் வேகத்தில் சென்றாள். ஜீவிதா சமையலறை கதவு வழியாக உள்ளே நடந்தாள். தன் தந்தையை இழந்த ஒரு சாதாரண மனிதனைப் போல தன் மூச்சையும் முகத்தையும் மாற்றிக்கொள்ள முயன்றாள். அந்த பெரிய வீடு வெளியில் இருந்து பார்க்கும்போது இருண்டு காணப்பட்டது. ஆனால் உள்ளே ஒரு திருவிழாவை வரவேற்பது போல ஆடம்பர படிக விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. விருந்தினர்கள் சாப்பிட்ட மிச்சங்களை சமையல்காரர்கள் சுத்தம் செய்து கொண்டிருப்பதை ஜீவிதா கண்டாள். அதே நேரத்தில் வரவேற்பறையில் இருந்து சிறிய சிரிப்பொலி கேட்டது. அந்த சிரிப்பு துக்கத்தினால் வந்தது அல்ல, அது வெற்றியின் சிரிப்பு. ஜீவிதா மெதுவாக வரவேற்பறையை நோக்கி நடந்தாள். அங்கே இறக்குமதி செய்யப்பட்ட பழுப்பு நிற தோல் சோபாவில் அமர்ந்து லீலா சித்தியும் கவிதாவும் மயானத்தில் இருந்ததை விட மிகவும் புத்துணர்ச்சியான முகத்துடன் மாலை நேர டீயை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். இனி கண்ணீர் இல்லை, வீங்கிய கண்கள் இல்லை. அவர்கள் நிம்மதியாகவும் சற்று மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டனர். அவர்களுக்கு முன்னால் தொப்பை வயிற்றுடன் சற்றே சிறிய அளவிலான விலை உயர்ந்த கோட் சூட்டு அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதன் அமர்ந்திருந்தான். அவன் அவளது தந்தையிடம் நீண்ட நாட்களாக பணிபுரிந்த குடும்ப வழக்கறிஞரான மிஸ்டர் இளங்கோ ஆவான். அந்த காட்சியை பார்த்ததும் ஜீவிதாவின் ரத்தம் கொதித்தது. அவர்களின் கணக்குப்படி அவளது தந்தை புதைக்கப்பட்டு சில மணி நேரங்களே ஆகியிருந்தன. ஆனால் அவர்கள் இவ்வளவு சீக்கிரம் சொத்து பங்கீட்டை பற்றி பேச ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஓ ஜீவிதா, கடைசியாக நீ வீட்டிற்கு வந்து விட்டாயா? நாள் முழுவதும் எங்கே இருந்தாய் மகளே? லீலா சித்தி போலி பாசகுரலில் அவளை வரவேற்றார். இருப்பினும் அவரது கண்களில் மறைக்க முடியாத வெறுப்பு தெரிந்தது. நாங்கள் உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம். மிஸ்டர் இளங்கோ இப்போது உன் தந்தையின் உயிரை வாசிக்க விரும்புகிறார். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கும்போதே இதை முடித்துவிட்டால் மனதில் எந்த பாரமும் இருக்காது, இல்லையா? ஜீவிதா தன் அருவருப்பை கட்டுப்படுத்தி கொண்டு மெதுவாக தலையசைத்தாள். அவள் அவர்களுக்கு சற்று தூரத்தில் இருந்த ஒரு தனி சோபாவில் அமர்ந்து கைகளை கட்டி கொண்டு இனி என்ன நாடகம் நடக்கப் போகிறது என்பதை கேட்க தயாரானாள். மிஸ்டர் இளங்கோ லேசாக இருமி அசல் முதலை தோலால் ஆன தன் பையை திறந்து திரு தருமனின் நிறுவனத்தின் முத்திரையிடப்பட்ட சிவப்பு மெழுகு உருக வைக்கப்பட்ட ஒரு பெரிய பழுப்பு நிற உரையை எடுத்தார். அவர் அந்த முத்திரையை நாடகத்தனமாக கிழித்து சில தடிமனான ஆவணங்களை எடுத்தார். சரி, மறைந்த திரு தருமன் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பு எனக்கு கொடுத்த அறிவுறுத்தலின்படி அவரது சொத்து விவரங்களை வாசிக்கிறேன் என்று அவர் கனத்த கம்பீரமான குரலில் கூறினார். லீலா சித்தியும் கவிதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு அர்த்தமுள்ள புன்னகையை உதிர்த்தனர். தங்களது சட்டபூர்வ மனைவி மற்றும் வீட்டில் வாழும் செல்ல மகள் என்ற தகுதியின் அடிப்படையில் சொத்தின் பெரும்பகுதி தங்களுக்கு தான் கிடைக்கும் என்பதில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தனர். இருப்பினும் மிஸ்டர் இளங்கோ உயிலின் ஒவ்வொரு பகுதியாக வாசிக்க வாசிக்க அந்த புன்னகை மெதுவாக மறைய தொடங்கியது. லீலா சித்தியின் முகம் பிரகாசத்தில் இருந்து வெளிரி போய் பின்னர் கோபத்தால் சிவந்தது. அதுவரை தன் தலைமுடியை கோதியபடி நிம்மதியாக அமர்ந்திருந்த கவிதா இப்போது பதற்றத்துடன் தன் முதுகை நேராக நிமிர்த்தி அமர்ந்தாள். மிஸ்டர் இளங்கோ கூட அதில் எழுதப்பட்டிருந்த வரிகளை வாசிக்கும் போது அதிர்ச்சியடைந்தார். அவரே அதை இப்போதுதான் முதல் முறையாக வாசிப்பது போல இருந்தது. இதன் மூலம் நான் அறிவிப்பது என்னவென்றால், நிறுவனத்தின் அனைத்து சொத்துக்கள், வணிக ரீதியான கட்டிடங்கள், முதன்மை கணக்கில் உள்ள ரொக்க பணம் அனைத்தும் அனாதை குழந்தைகளின் கல்விக்காக செயல்படும் ஒரு சமூக சேவை நிறுவனத்திற்கு முழுமையாக நன்கொடையாக வழங்கப்படுகிறது. எனது மனைவி லீலா மற்றும் எனது 2வது மகள் கவிதாவிற்கு அவர்கள் சுயசார்புடன் வாழ்வதற்காக திண்டுக்கல் நகரின் எல்லையில் உள்ள ஒரு சாதாரண வகை 36 சென்ட் வீட்டை அதன் பொருட்களுடனும் மற்றும் 50 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் நான் வழங்குகிறேன். அந்த அறை திடீரென மயானத்தை போல நிசப்தமானது. லீலா சித்தி வழக்கறிஞரை உற்று பார்த்தார். அவரது வாய் சற்று திறந்திருந்தது, ஆனால் எந்த ஒலியும் வரவில்லை. கவிதா தன் டீ கப்பை மேஜையில் பலமாக அடித்தாள்.
அதில் இருந்த டீ அந்த விலை உயர்ந்த மேஜை துணியில் சிதறியது. இதன் பொருள் என்ன? நீங்கள் தவறாக வாசிக்கிறீர்கள் மிஸ்டர் இளங்கோ. அப்பா எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய வாய்ப்பே இல்லை. இது பைத்தியகாரத்தனம். எங்களுக்கு வெறும் குப்பை வீடும் சொற்ப பணமுமா? மற்ற எல்லா சொத்துக்களையும் வேறு யாருக்கோ கொடுத்து விட்டாரா என்று கவிதா ஆத்திரமாக கத்தினாள். கோபத்தாலும் அவமானத்தாலும் அவளது முகம் சிவந்து போயிருந்தது. அறையின் மூலையில் அமர்ந்து இருந்த ஜீவிதா தன் உதடுகளில் வர துடித்த திருப்தியான புன்னகையை தடுத்து நிறுத்த தன் முழு பலத்தையும் பயன்படுத்தினாள். அவளது தந்தையின் திட்டம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது. இந்த அசல் உயில் திரு தர்மன் கடுமையாக நோய்வாய்ப்படுவதற்கு முன்பே தான் திடீரென இறந்தால் என்ன செய்வது என்ற முன்னெச்சரிக்கையாக தயாரித்தது ஆகும். லீலா சித்தி எழுந்து நின்று தன் பெரிய வைர மோதிரம் அணிந்த விரலால் மிஸ்டர் இளங்கோவின் முகத்தை காட்டி குத்தி பேசினார். இளங்கோ, நீ தவறான ஆவணத்தை எடுத்திருக்கிறாய். என் கணவர் இப்படி ஒரு குப்பையை எழுதியிருக்க மாட்டார். அவர் என்னை நேசித்தார். கடந்த வாரம் கூட எல்லாவற்றையும் எனக்கு தருவதாக உறுதியளித்தார். அசல் உயில் எங்கே? என்னிடம் விளையாடாதே. மிஸ்டர் இளங்கோ பதற்றமாக காணப்பட்டார். அவரது அகலமான நெற்றியில் குளிர்ந்த வியர்வை வழிந்தது. அவர் தனது கையில் இருந்த காகிதங்களை மாற்றி மாற்றி பார்த்து ஏதேனும் பிழை இருக்கிறதா என்று தேடினார். இருப்பினும் அனைத்தும் தெளிவாகவும் சட்டபூர்வமாகவும் எழுதப்பட்டு அசல் கையெழுத்து மற்றும் நோட்டரி முத்திரையுடன் இருந்தது. இது என் அலுவலக பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த அசல் ஆவணம். லீனா மேடம், இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர் தங்கு தடையின்றி பதிலளித்தார். திடீரென்று லீலா சித்தி ஒரு கொடூரமான பயங்கரமான சிரிப்பை சிரித்தார். அவர் தன் பிராண்டட் பையில் இருந்து இன்னும் புதியதாக இருந்த ஒரு வெள்ளை உரையை எடுத்தார். ஓ அப்படியா? அப்படி என்றால் அந்த உயில் காலாவதியாகிவிட்டது இளங்கோ. என் கணவர் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு புதிய உயிலை எழுதினார். இதுதான் அது என்று கூறி அந்த உரையை மேஜையின் மீது எறிந்தார். இந்த உயிலில் அனைத்து சொத்துக்களும் எனக்கும் கவிதாவிற்கும் சேரும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜீவிதாவுக்கு அவளது படிப்பு முடியும் வரைக்கான செலவுகள் மட்டுமே வழங்கப்படும். தேதியை பாருங்கள். இதுதான் மிகவும் புதியது மற்றும் செல்லுபடியாக கூடியது. மிஸ்டர் இளங்கோ அந்த உயிலை வேகமாக எடுத்து அதை உன்னிப்பாக படிப்பது போல நடித்தார். அவரது பதற்றமான முகம் மெதுவாக அமைதிக்கு மாறி பின்னர் லீலா சித்தியை பார்த்து புன்னகைத்தார். ஆமாம், முற்றிலும் உண்மை மேடம். என் தவறை மன்னித்து விடுங்கள். அலுவலக அமைப்பில் இன்னும் பதிவு செய்யப்படாத புதிய திருத்தம் ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது. இது செல்லுபடியாகும். இதில் திரு தருமனின் கட்டை விரல் ரேகையும் மருத்துவமனையை சேர்ந்த 2 சாட்சிகளின் கையெழுத்தும் உள்ளன. அப்படி என்றால் நான் முன்பு வாசித்த உயில் சட்டப்படி செல்லாதாகிறது. இதுதான் செல்லுபடியாகும். ஜீவிதா மேஜைக்கு கீழே தன் கைகளை இறுக்கி கொண்டாள். அவளது கண்களுக்கு அந்த அழுக்கு நாடகம் தெளிவாக தெரிந்தது. அந்த புதிய உயில் நிச்சயமாக போலியானது. அவளது தந்தை மருத்துவமனையில் சுயநினைவின்றி இருந்தபோது தயாரிக்கப்பட்டது. கட்டை விரல் ரேகை வலுக்கட்டாயமாக பெறப்பட்டிருக்கலாம். மேலும் மிஸ்டர் இளங்கோ தன் தந்திரமான புன்னகையுடன் இந்த பொய்யை உண்மையாக்க லீனா சித்தியுடன் கூட்டு சேர்ந்துள்ளார் என்பது தெளிவாக தெரிந்தது. அன்று இரவு சொத்து தகராறு காரணமாக ஏற்பட்ட கடுமையான சண்டைக்கு பிறகு வீட்டின் சூழல் மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஜீவிதா தன் அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டாள். தான் தோல்வியை ஒப்புக்கொண்டது போல நடித்து லீனா சித்தியும் கவிதாவும் கீழ்தளத்தில் தங்களது வெற்றியை கொண்டாட அனுமதித்தாள். ஆனால் ஜீவிதா தூங்கவில்லை. அவள் தன் காதுகளில் ஒரு சிறிய ரகசிய ஒலிபெருக்கியை பொருத்தி கொண்டாள். அது அவளது தந்தை வீட்டின் சில இடங்களில் பொருத்தி இருந்த ஒட்டு கேட்கும் கருவியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டு இருந்தது. சாப்பாட்டு அறையில் இருந்து வரும் சிரிப்பொலியும் கிளாஸ்கள் மோதும் சத்தமும் அவளது காதுகளில் தெளிவாக கேட்டன. அவர்கள் அவளது தந்தையின் மரணத்தின் மேல் கொண்டாடி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு சிறிதும் இரக்கமில்லை. திரு தருமன் ரகசியமாக அமைக்கப்பட்ட தொலைபேசி இணைப்பு மூலம் வழிமுறைகளை வழங்கினார். ஜீவிதா, இப்போது நம் ஆட்டத்தை தொடங்கும் நேரம். பின்பக்க பேனலில் உள்ள மின்சார சுவிட்சை அணைத்து விடு. நான் அதன் பாதுகாப்பு அமைப்பை ஹேக் செய்து விட்டேன். எனவே அலாரம் அடிக்காது. அவர்களுக்கு உண்மையான பயத்தை காட்டு. ஜீவிதா தலையசைத்து விட்டு பால்கனி கதவு வழியாக ரகசியமாக வெளியேறி அவசர கால படிக்கட்டுகள் மூலம் கீழே இறங்கினாள். தோட்டம் மற்றும் விளக்கின் வெளிச்சத்தை தவிர்த்து ஒரு பூனையை போல சுறுசுறுப்பாக பின்முற்றத்தை அடைந்தாள். மின்சார பேனல் பெட்டியை அடைந்ததும் ஜீவிதா மெயின் சுவிட்சை பலமாக கீழே இழுத்தாள். அடுத்த கணமே அந்த பெரிய வீட்டின் அனைத்து விளக்குகளும் முழுமையாக அணைந்தன. அந்த ஆடம்பர பங்களாவை இருள் சூழ்ந்தது. சாப்பாட்டு அறையில் ஒலித்து கொண்டிருந்த உரத்த இசை திடீரென நின்றது. அமைதி நிலவியது. பின்னர் கவிதாவின் பயந்த அலறல் கேட்டது. அம்மா, ஏன் கரண்டு போச்சு? ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு.
லீனா சித்தியின் குரல் பதற்றத்துடன் தன் மகளை அமைதிப்படுத்த முயன்றது. அமைதியாக இரு கவிதா. ஒருவேளை சாதாரண ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கலாம். இரு, நான் டார்ச் லைட் அல்லது மெழுகுவர்த்தியை தேடுகிறேன். யாரும் நகர வேண்டாம். இருளில் ஜீவிதா புன்னகைத்தாள். அவள் சமையலறை கதவு வழியாக மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்து அவளது தந்தையின் அலுவலக அறைக்கு அருகில் உள்ள நடைபாதையில் மறைந்தாள். திட்டமிட்டபடி ஜீவிதா அந்த நடைபாதையில் இருந்த ஒரு பெட்டியின் பின்னால் மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். அவள் தன் தந்தையின் தனித்துவமான இருமல் ஒலியை பிளே செய்தாள். அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்த போது ஏற்பட்ட வறண்ட மற்றும் கனமான இருமல் சத்தம் அது. அந்த இருமல் சத்தம் இருண்ட அமைதியான நடைபாதையில் எதிரொலித்தது. அது மிகவும் உண்மையானதாகவும் அருகில் இருப்பது போலவும் கேட்டது. இருமி கொண்டே, லீலா, கொஞ்சம் தண்ணீர் கொடு. அந்த சத்தம் முறையற்ற இடைவெளிகளுடன் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. சரியாக ஒருவர் இறக்கும் தருவாயில் இருப்பது போல. சாப்பாட்டு அறையில் இருந்து லீலா சித்தியின் பயந்த அலறல் கேட்டது. அது அது மிஸ்டர் தர்மனின் குரல். கவிதா, உனக்கு அது கேட்கிறதா? கவிதாவின் குரல் நடுக்கத்துடன் கேட்டது. அம்மா, என்னை பயமுறுத்தாதீர்கள். அப்பா இறந்து விட்டார் அல்லவா? அது வெறும் காற்றாகவோ அல்லது எலியாகவோ இருக்கும். ஆனால் அந்த இருமல் சத்தம் மேலும் உரக்க தெளிவாக கேட்டது. லீலா சித்தி பயத்துடனும் ஆர்வத்துடனும் தன் போனின் டார்ச்சை ஆன் செய்து சத்தம் அந்த திசையை நோக்கி மெதுவாக நடந்தார். டார்ச்சி வெளிச்சம் இருண்ட நடைபாதையை சுழன்றடித்தது. சுவர்களில் பயங்கரமான நிழல்களை உருவாக்கியது. லீலா சித்தி பூட்டப்பட்டிருந்த திரு தருமனின் அலுவலக கதவை நெருங்கிய போது திடீரென்று அந்த கதவு யாரோ உள்ளிருந்து பலமாக தட்டுவது போல பயங்கரமாக அதிர்ந்தது. அடுத்த தட்டுதல் எவ்வளவு பலமாக இருந்ததென்றால் கதவின் கைப்பிடி கூட அதிர்ந்தது. லீலா சித்தி பயத்தில் அலறிக்கொண்டு சாப்பாட்டு அறையை நோக்கி தலைதெறிக்க ஓடினார். இருட்டில் நாற்காலிகள் மற்றும் மேஜைகளில் மோதினார். பேய்! அலுவலக அறையில் மிஸ்டர் தருமனின் பேய் இருக்கிறது. அவர் கோபமாக இருக்கிறார். நாம் அந்த உயிலை போலியாக தயாரித்தது அவருக்கு தெரிந்து விட்டது. அவர் பழிவாங்க விரும்புகிறார். கவிதாவும் சேர்ந்து அலறி அழுது கொண்டு அறையின் மூலையில் தன் அம்மாவை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டாள். படிக்கட்டு தூணின் பின்னால் மறைந்திருந்த ஜீவிதா திருப்தியுடன் புன்னகைத்தாள். அங்கே பேய் எதுவும் இல்லை என்பது அவளுக்கு தெரியும். அந்த கதவு தட்டுதல் அவளது தந்தையால் கதவின் பின்னால் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சக்தி வாய்ந்த காந்த பொறிமுறையால் ஏற்பட்டது. அதை தொலைவில் இருந்து இயக்க முடியும். அவர்களின் பயமே இப்போது ஜீவிதாவின் முதன்மை ஆயுதம். இருப்பினும் ஜீவிதா இந்த இரவு நேர பயமுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வர தன் அறைக்கு திரும்ப முயன்ற போது அவள் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டாள். 2ஆம் தளத்தின் நடைபாதையின் இறுதியில் சரியாக கவிதாவின் அறைக்கு முன்னால் ஒரு மனிதனின் நிழல் வேகமாக கடந்து செல்வது தெரிந்தது. அந்த நிழல் கவிதாவின் அளவிற்கு குட்டையாகவும் இல்லை, லீலா சித்தியின் அளவிற்கு குண்டாகவும் இல்லை. ஜன்னல் வழியாக வந்த நில ஒளியின் தாக்கலால் தனக்கு ஏதேனும் மாய தோற்றம் ஏற்படுகிறதா என்று ஜீவிதா தன் கண்களை தேய்த்து கொண்டாள். ஆனால் இல்லை, அந்த நிழல் நிஜமானது. அந்த நபர் ஒரு இருண்ட குல்லா அணிந்து சற்றே திறந்திருந்த கவிதாவின் அறைக்குள் ரகசியமாக நுழைந்தார். ஜீவிதாவின் உடலில் உரோமங்கள் சிலிர்த்தன. அது யார்? இன்று இரவு வீட்டிற்குள் வேறு யாரையும் நுழைய சொன்னதாக அவளது தந்தை கூறவில்லையே. சிஸ்டர் ரஞ்சிதா அவளது தந்தையை பாதுகாக்கும் இடத்தில் இருக்கிறாள். அப்படி என்றால் இந்த ஊடுருவல்காரன் யார்? ஆர்வமும் எச்சரிக்கையும் கலந்த உணர்வுடன் ஜீவிதா சத்தம் இல்லாமல் கவிதாவின் அறைக்கு அருகில் சென்றாள். அவள் கதவின் இடுக்கின் வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள். அந்த மங்கலான அறையில் அந்த விசித்திரமான நபர் கவிதாவின் படுக்கையின் மேல் ஏதோ ஒன்றை வைப்பதை கண்டாள். அந்த பொருள் கவிதாவிற்கு மிகவும் பிடித்த ஒரு டெரிபியர் பொம்மை போல இருந்தது. ஆனால் அது முற்றிலும் கிழிந்து சிதைக்கப்பட்டு இருந்தது. அதன் தலை கிழிக்கப்பட்டு உள்ளே இருந்த பஞ்சுகள் சிதறி கிடந்தன. அந்த பொம்மைக்கு அருகில் ஒரு சிறிய மடிப்பு கத்தியால் தலையணையில் குத்தப்பட்டிருந்த ஒரு காகித துண்டி இருந்தது. அதில் இருந்த வரிகள் இருட்டிலும் தெளிவாக தெரியும் வண்ணம் சிவப்பு நிறத்தில் பிரகாசித்தன. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜீவிதா தன் மூச்சை அடக்கி கொண்டாள். இது அவளது தந்தையின் திட்டத்தின் பகுதி அல்ல. அவளது தந்தை பொம்மைகளை சேதப்படுத்துவது அல்லது கத்தி மூலம் நேரடியாக அச்சுறுத்துவது போன்ற கொடூரமான வழிகளை பயன்படுத்த மாட்டார். இந்த மிரட்டல் வேறு ஒரு மட்டத்தில் இருந்தது. மிகவும் கொடூரத்தனமாகவும் தனிப்பட்டதாகவும் இருந்தது. ஜீவிதா மெதுவாக பின்வாங்கினாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. இந்த நாடகத்தில் ஒரு 3வது மனிதன் இருப்பது தெரிய வந்தது. இந்த குடும்பத்தின் ரகசியங்களை அறிந்த ஒருவன், அல்லது ஒருவேளை கவிதா மற்றும் லீலா சித்தியின் மேல் பழிவாங்க நினைக்கும் ஒருவனாக இருக்கலாம்.
மேலும் அந்த நபர் இப்போது அவர்களுடன் அதே இருட்டில் இந்த வீட்டிற்குள் மறைந்திருக்கிறான். ஆபத்து இன்னும் நெருங்கி வருவதை ஜீவிதா உணர்ந்தாள். அவள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிரி கண்ணுக்கு முன்னால் மட்டுமல்ல, எதிர்பாராத நிழல்களுக்கு பின்னாலும் இருக்கிறான். மறுநாள் காலை சூரிய ஒளி ஜீவிதா அறையின் திரைகளை ஊடுருவியது. இருப்பினும் நேற்று இரவு நடந்த பயத்தின் எஞ்சிய தாக்கத்தால் அந்த பெரிய வீட்டில் இன்னும் ஒரு பயங்கரமான சூழலே நிலவியது. சாப்பாட்டு மேஜையில் லீனா சித்தியும் கவிதாவும் தூக்கமின்மையால் களைந்த முகத்துடனும் வீங்கிய கண்களுடனும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அமைதியாக காலை உணவை சாப்பிட்டனர். அவ்வப்போது பூட்டப்பட்டு இருந்த திரு தருமனின் அலுவலக கதவை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டனர். ஜீவிதா அமைதியான அடிகளுடன் படிக்கட்டுகளில் இறங்கி வந்தாள். நேற்று இரவு நடந்த சம்பவங்களை பற்றி எதுவும் தெரியாதது போலவும் இப்போதுதான் தூங்கி எழுந்தது போலவும் நடித்தாள். அவள் அவர்களை சாதாரண குரலில் அழைத்தாள். காலை வணக்கம். ஏன் எல்லோரும் பேயை பார்த்தது போல இருக்கிறீர்கள்? லீனா சித்தி உடனே அவளை உற்று பார்த்து தன் ஸ்பூனை தட்டில் பலமாக வைத்தார். முட்டாள் போல நடிக்காதே ஜீவிதா. நேற்று இரவு அந்த சத்தங்களை நீயும் கேட்டிருப்பாய் அல்லவா? உன் தந்தையின் குரலும் அந்த கதவு தட்டுதலும். ஜீவிதா தண்ணீரை ஊற்றியபடியே சாதாரணமாக தோள்களை உயர்த்தினாள். நான் நன்றாகத்தான் தூங்கினேன் சித்தி. ஒருவேளை நேற்று இறுதி சடங்குகளை கவனித்த சோர்வினால் உங்களுக்கு கெட்ட கனவு வந்திருக்கலாம், அல்லது உங்கள் குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம். அந்த மறைமுகமான சாடல் லீனா சித்தியின் முகத்தை சிவக்க வைத்தது. ஆனால் உண்மை தெரிந்து விடுமோ என்ற பயத்தில் அவரால் பதிலடி கொடுக்க முடியவில்லை. வழக்கமாக அதிகம் பேசும் கவிதா இன்று மிகவும் அமைதியாகவும் பதற்றமாகவும் காணப்பட்டாள். அவளது கண்கள் சமையலறை நடைபாதையின் இறுதியில் இருந்த நிலவரை கதவை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தன. அந்த நிலவரை அரிதாகவே திறக்கப்படும். வழக்கமாக அதில் உடைந்த பழைய பர்னிச்சர்கள் மட்டுமே இருக்கும். தன் மாற்றாந்தாய் மகளின் இந்த விசித்திரமான அசைவை ஜீவிதா கவனித்தாள். காலை உணவிற்கு பிறகு லீனா சித்தி தன் அறைக்கு சென்றதும் ஜீவிதா ரகசியமாக கவிதாவை பின்தொடர்ந்தாள். அவள் நினைத்தது போலவே சூழ்நிலை பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்த கவிதா சமையலறை இழுப்பறையில் இருந்து எடுத்த மாற்று சாவியை கொண்டு நிலவரை கதவை திறந்து இருளுக்குள் மறைந்தாள். ஜீவிதா சில நிமிடங்கள் காத்திருந்து அவளது காலடி சத்தம் கேட்காதவாறு மிகவும் எச்சரிக்கையாக உள்ளே நுழைந்தாள். நிலவரைக்கு செல்லும் மரப்பட்டிகளுள் தூசியாகவும் பழமையின் வாசனையுடனும் இருந்தன. கீழே ஒரு மங்கலான மஞ்சள் பல்பு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அது பழைய அட்டை பெட்டிகளையும் அலமாரிகளையும் ஒளிர செய்தது. ஜீவிதா உடைந்த நாற்காலி குவியலின் பின்னால் மறைந்து கொண்டு கவிதா என்ன செய்கிறாள் என்று பார்த்தாள். அறையின் ஒரு மூலையில் கவிதா ஒரு பழைய மரப்பெட்டியின் முன்னால் அமர்ந்து தனக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆவணத்தை தேடுவது போல பதற்றத்துடன் அதை தோண்டிக் கொண்டிருந்தாள். அட, அந்த ஆவணம் எங்கே இருக்கிறது? அந்த கிழவன் அதை கண்டறிவதற்கு முன் நான் அதை எடுக்க வேண்டும் என்று கவிதா மெதுவாக முணுமுணுத்தாள். அவளது குரல் அந்த சிறிய அறையில் எதிரொலித்தது. கவிதா பழைய காகிதங்களையும் புகைப்படங்களையும் தரையில் எறிந்தபோது அவளது கைகள் நடுங்கின. கவிதா எதை தேடுகிறாள் என்று பார்க்க ஜீவிதா தன் கண்களை சுருக்கினாள். சிதறி கிடந்த காகிதங்களுக்கு நடுவே சென்னையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனையின் முத்திரை கொண்ட ஒரு தடிமண்ணான நீல நிற ஃபைலை ஜீவிதா கண்டாள். கவிதா இறுதியாக அந்த ஃபைலை கண்டுபிடித்து அதுவே தன் உயிர் என்பது போல அதை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டாள். பின்னர் அவள் வேகமாக மேலே சென்றாள். கவிதா வெளியேறி கதவை வெளியில் இருந்து பூட்டிய பிறகு ஜீவிதா தன் மறைவிடத்தில் இருந்து வெளிவந்தாள். கவிதா களைத்து போட்டிருந்த பொருட்களின் குவியலை அவள் நெருங்கினாள். தரையில் இன்னும் சில காகிதங்கள் எஞ்சியிருந்தன. ஜீவிதா சற்றே நிறம் மங்கியிருந்த ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தாள். அதன் படம் இன்னும் தெளிவாக தெரிந்தது. அந்த படம் சுமார் 23 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது என்பதை அதில் உள்ளவர்களின் ஆடை மற்றும் தலைமுடி பாணியில் இருந்து அறிய முடிந்தது. அந்த புகைப்படத்தில் இளமையான லீனா சித்தி முழு கர்ப்பிணியாக இருந்தார். அவரது வயிறு 8 மாத கர்ப்பத்தை ஒத்திருந்தது. அவருக்கு அருகில் ஒரு இளைஞன் அவரது தோள்களை அன்போடு அணைத்தபடி நின்றிருந்தான். அந்த மனிதன் திரு தருமன் அல்ல. கூர்மையான மூக்கும் தாடையில் ஒரு தனித்துவமான மச்சமும் கொண்ட அவனது முகம் மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. ஜீவிதா ஸ்தம்பித்து போனாள். அந்த படத்தில் இருந்த மனிதன் இளைஞனாக இருந்த மிஸ்டர் இளங்கோ ஆவான். அவனது தந்தையின் வணிக கூட்டாளியாக அவள் நீண்ட நாட்களாக அறிந்திருந்த அதே வழக்கறிஞர் தான் அவர். ஜீவிதா அந்த புகைப்படத்தை திருப்பி பார்த்தாள். அதன் பின்புறம் கருப்பு மையால் எழுதப்பட்டிருந்தது, லீனா மற்றும் இளங்கோ, நமது முதல் குழந்தையின் வருகைக்காக காத்திருக்கிறோம்.
ஜீவிதாவின் இதயம் வேகமாக துடித்தது. இந்த புகைப்படம் உண்மையாக இருந்தால் கவிதா திரு தருமனின் சொந்த மகள் அல்ல என்பது உறுதியாகிறது. கவிதா லீலா சித்தியை அவளது தந்தையை திருமணம் செய்வதற்கு முன்பு மிஸ்டர் இளங்கோவுடன் வைத்திருந்த கள்ள தொடர்பின் மூலம் பிறந்த குழந்தை. இதனால்தான் கவிதாவும் மிஸ்டர் இளங்கோவும் எப்போதும் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். மிஸ்டர் இளங்கோ ஏன் கவிதாவிற்கு வழக்கத்திற்கு மாறான விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்து கொண்டாடினார் என்பதும் இப்போது புரிந்தது. ஜீவிதா உடனே அந்த ஆதாரங்களை தன் போனில் படம் பிடித்து தன் தந்தையின் ரகசிய நம்பருக்கு அனுப்பினாள். சிறிது நேரத்தில் பதில் மெசேஜ் வந்தது. நல்ல வேலை ஜீவிதா, எனக்கு நீண்ட நாட்களாகவே சந்தேகம் இருந்தது. நீ பிறந்த பிறகு ஏற்பட்ட ஒரு நோய் பாதிப்பால் எனக்கு முற்றிலும் மலட்டுத்தன்மை ஏற்பட்டது. எனவே மருத்துவ ரீதியாக எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. இப்போது அவர்களை அழிப்பதற்கான முக்கிய ஆதாரம் நம்மிடம் உள்ளது. அசல் ஆதாரத்தை பத்திரமாக வை, தொலைத்து விடாதே. ஜீவிதா திருப்தியுடன் புன்னகைத்தாள். இந்த மிகப்பெரிய ரகசியம் அவளது மாற்றாந்தாய் குடும்பத்தின் பொய்களை தகர்க்கும் ஒரு டைம் பாமாக மாறப்போகிறது. அன்று இரவு வீட்டில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதற்காக ஒரு சிறப்பு இரவு உணவை ஜீவிதா பரிந்துரைத்தாள். தான் சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய போலி உயிலின் முடிவுக்கு கட்டுப்படுவதாக அவள் கூறினாள். லீலா சித்தியும் கவிதாவும் தங்களது வெற்றி உறுதியாகிவிட்டதை எண்ணி மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டனர். அவர்கள் தங்களது திட்டத்தின் வெற்றியை கொண்டாடுவதற்காக மிஸ்டர் இளங்கோவையும் அழைத்திருந்தனர். சாப்பாட்டு மேஜை ஆடம்பர உணவகத்தில் இருந்து ஆர்டர் செய்யப்பட்ட சுவையான உணவுகளுடன் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அமைதியான சூழலை உருவாக்க மெழுகுவர்த்திகளும் ஏற்றப்பட்டிருந்தன. ஜீவிதா மேஜையின் ஒரு முனையில் மிஸ்டர் இளங்கோவிற்கு நேர் எதிரே அமர்ந்திருந்தாள். அவளது வலது மற்றும் இடது பக்கங்களில் லீலா சித்தியும் கவிதாவும் அமர்ந்திருந்தனர். விரைவில் கிடைக்கப் போகும் வாரிசு பணத்தை கொண்டு ஐரோப்பாவிற்கு சுற்றுலா செல்வது பற்றிய திட்டங்களை பேசியபடியே அவர்கள் உணவை ரசித்து சாப்பிட்டனர். ஆமாம் ஜீவிதா, நீயும் இதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உன் படிப்பு செலவிற்கான தொகை போதுமானதாக இருக்கும். நீ படித்து முடித்ததும் அப்பாவின் நிறுவனத்தில் வேலை செய்யலாம். அதாவது இப்போது மிஸ்டர் இளங்கோ நிர்வகிக்கும் நிறுவனத்தில் என்று கவிதா ஒரு துண்டு கேக்கை சாப்பிட்டபடியே அலட்சியமாக கூறினாள். ஜீவிதா இனிமையாக புன்னகைத்தாள். ஆனால் அவளது கண்கள் கூர்மையாக கவிதாவை நோக்கின. நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கவிதா. குறிப்பாக அந்த பணம் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரியும் போது. நைட் கிளப்பில் உள்ள உன் நண்பர்களிடமிருந்து போதை மாத்திரைகளை வாங்குவதற்கு அல்ல, சரியா? அந்த மறைமுகமான தாக்குதல் கவிதாவை திணறடித்தது. அவள் குடித்து கொண்டிருந்த தண்ணீரை துப்பினாள். அவளது முகம் உடனே வெளிரி போனது. என்ன, நீ என்ன சொல்கிறாய்? நான் அது போன்ற மருந்துகளை பயன்படுத்துவதே இல்லை என்று கவிதா பதற்றமடைந்தாள். லீனா சித்தி தன் மகளை சந்தேகத்துடன் பார்த்தார். கவிதா, நீ இன்னும் அந்த மோசமான பிள்ளைகளுடன் பழகி கொண்டிருக்கிறாயா? அவர்களிடம் தூரமாக இருக்க சொன்னேன் அல்லவா? அமைதியாக இருங்கள் அம்மா. ஜீவிதா சும்மா விளையாட்டிற்கு சொல்கிறாள் என்று மிஸ்டர் இளங்கோ சூழ்நிலையை சீராக்க முயன்றார். இளைஞர்கள் கொஞ்சம் சோதித்து பார்ப்பது சகஜம்தான். முக்கியம் என்னவென்றால் அவள் அதற்கு அடிமையாகவில்லை. ஜீவிதா இளங்கோவை குளிர்ச்சியாக பார்த்தாள். ஓ, அப்படி என்றால் மிஸ்டர் இளங்கோவிற்கு கவிதாவின் பழக்கங்களை பற்றி தெரிந்திருக்கிறது. அல்லது நீங்கள் தான் அவளுக்கு அதை ஏற்பாடு செய்து தருகிறீர்களா? லீலா சித்தி, அப்பாவின் உயிரை போலியாக தயாரிக்க நீங்கள் உதவி செய்தது போலவா? சாப்பாட்டு மேஜையின் சூழல் உடனடியாக தீவிரமடைந்தது. மிஸ்டர் இளங்கோ தன் ஃபோர்க்கை மேஜையில் பலமாக வைத்தார். பேச்சை கவனித்து பேசு ஜீவிதா, அது ஆதாரமற்ற கடுமையான குற்றச்சாட்டு. லீனா சித்தியும் எழுந்து நின்றார். கோபத்தால் அவரது முகம் சிவந்தது. நன்றி கெட்டவளே, நல்ல சாப்பாடு கொடுத்தால் எங்களையே தப்பாக பேசுகிறாயா? இப்பொழுதே இந்த வீட்டை விட்டு வெளியேறு. ஜீவிதா பதிலளிப்பதற்குள் திடீரென்று வீட்டின் முதன்மை கதவு பலமாக உடைக்கப்பட்டது. புல்லட் ப்ரூஃப் ஆடைகளை அணிந்த ஆயுதம் ஏந்திய போலீஸ் குழுவினர் சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்து துப்பாக்கிகளை நீட்டினர். யாரும் நகர வேண்டாம், போலீஸ் என்று அந்த அதிகாரி இடி என முழங்கினார். லீலா சித்தியும் கவிதாவும் பயத்தில் அலறிக்கொண்டு மிஸ்டர் இளங்கோவின் முதுகிற்கு பின்னால் மறைந்தனர். அவரது முழங்கால்களும் நடுங்கிக் கொண்டிருந்தன. திரு தருமனின் கொலைக்காக போலீஸ் தங்களை கைது செய்ய வந்திருப்பதாக அவர்கள் நினைத்தனர். ஆனால் அடுத்து நடந்தது முற்றிலும் எதிர்பாராத ஒன்று. அந்த போலீஸ் அதிகாரி நேராக ஜீவிதாவை நோக்கி நடந்து தன் பையில் இருந்து கைவிலங்கை எடுத்து அவளது கைகளை பின்னால் இழுத்து பூட்டினார். செல்வி ஜீவிதா நிறுவனத்தின் ஆவணங்களை போலியாக தயாரித்ததாகவும் 10 கோடி ரூபாய் நிதியை கையாடல் செய்ததாகவும் இன்று காலை மிஸ்டர் இளங்கோ கொடுத்த புகாரின் அடிப்படையில் உங்களை கைது செய்கிறோம். ஜீவிதா பெரும் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் மிஸ்டர் இளங்கோவினை பார்த்தாள். அவர் இப்போது ஒரு தந்திரமான வெற்றியின் புன்னகையை உதிர்த்து கொண்டிருந்தார்.
அவர்கள் தங்களை விட ஒரு அடி முன்னே இருப்பது தெரிய வந்தது. தங்களை சொத்துக்களில் இருந்து நீக்குவதற்காக அவர்கள் ஜீவிதா மேல் ஒரு போலி புகாரை கொடுத்து அவளை சிக்க வைத்துள்ளனர். இது பொய் வழக்கு. நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. என்னை விடுங்கள் என்று ஜீவிதா போராடினாள். ஆனால் அந்த அதிகாரிகள் மிகவும் பலமாக இருந்தனர். தன் கணவரின் மகள் ஒரு குற்றவாளியைப் போல இழுத்து செல்லப்படுவதை கண்டு லீனா சித்தி சத்தமாக சிரித்தார். உன் புதிய சிறை அறையை மகிழ்ச்சியுடன் அனுபவி. ஜீவிதா, கவலைப்படாதே. உன் அறையை இனி கவிதாவின் செருப்புகளை வைக்கும் அறையாக மாற்றிவிடுகிறோம். ஜீவிதா உடைந்த இதயத்துடனும் நம்பிக்கையற்ற நிலையிலும் போலீஸ் காரில் ஏற்றப்பட்டாள். அந்த கார் தன் ஆடம்பர வீட்டின் வாயிலை கடந்து செல்வதையும் லீனா சித்தி, கவிதா மற்றும் மிஸ்டர் இளங்கோ தங்களது முழு வெற்றியை கொண்டாடுவதையும் அவள் கண்டாள். ஜீவிதா இப்போது ஒரு குற்றவாளியாக தனித்து விடப்பட்டாள். இருப்பினும் காரின் இருண்ட கண்ணாடி வழியாக ஜீவிதா சாலையின் எதிரே இருந்த ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒரு நிழல் நிற்பதை கண்டாள். சிஸ்டர் ரஞ்சிதா. அந்த நர்ஸ் அவளுக்கு ஒரு சிறிய சைகையை காட்டினார். கட்டை விரலை உயர்த்தி காட்டினார். ஜீவிதா ஸ்தம்பித்து போனாள். இதுவும் அவளது தந்தையின் திட்டத்தின் ஒரு பகுதியா, அல்லது அவள் உண்மையில் முடிந்து விட்டாளா? ஜீவிதாவை ஏற்றி சென்ற போலீஸ்கார் நகரின் அமைதியான சாலைகளில் நடுத்தர வேகத்தில் சென்றது. இரும்பு கம்பிகளால் பிரிக்கப்பட்ட பின் இருக்கையில் ஜீவிதா கைகள் விலங்கிடப்பட்ட நிலையில் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளது மனதில் பயம், குழப்பம் மற்றும் கோபம் கலந்த உணர்வுகள் நிறைந்திருந்தன. தன்னை வீட்டிலிருந்து இழுத்து சென்றபோது லீலா சித்தியும் கவிதாவும் காட்டிய அந்த புன்னகையை அவள் நினைத்து பார்த்தாள். அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். தங்களுக்கு தடையாக இருந்த ஒரே நபரையும் அவர்கள் தந்திரமாக நீக்கிவிட்டனர். ஜீவிதா தான் தோற்றுவிட்டதாக உணர்ந்தாள். தன்மேல் நம்பிக்கை வைத்திருந்த தந்தையை ஏமாற்றிவிட்டதாக எண்ணினாள். ஆனால் அந்த நம்பிக்கையற்ற நிலையிலும் ஜீவிதா ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தாள். அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த போலீஸ் அதிகாரி அவளிடம் கடினமாக நடந்து கொள்ளவில்லை. கார் ஒரு வளைவில் திரும்பிய போது அவர் அவளது கைவிலங்கின் அழுத்தத்தை கொஞ்சம் தளர்த்தினார். கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த ஒரு குற்றவாளியிடம் காட்டப்படும் சாதாரண அணுகுமுறை அல்ல அது. அவர்கள் முதன்மை காவல் நிலையத்தின் பொது சிறைச்சாலைக்கு செல்லாமல் நிர்வாக கட்டிடத்தின் பூட்டப்பட்ட பக்கவாட்டு வாயிலை நோக்கி சென்றபோது அந்த விசித்திரமான உணர்வு இன்னும் அதிகரித்தது. தானியங்கி கதவு திறக்கப்பட்டு கார் உயர் அதிகாரிகளின் பிரத்யோக பார்க்கிங் பகுதிக்குள் நுழைந்தது. ஜீவிதா தன் புருவங்களை சுருக்கினாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. இந்த தனிமையான இடத்தில் தன்னை கொல்லப் போகிறார்களா? மிஸ்டர் இளங்கோ தன்னை முழுமையாக நீக்குவதற்காக போலீசாருக்கு பணம் கொடுத்துள்ளாரா? காரின் கதவு திறக்கப்பட்டது. அந்த அதிகாரி ஜீவிதாவை மரியாதையுடன் இறங்க சொன்னார். உள்ளே வாருங்கள் செல்வி ஜீவிதா. உயர் அதிகாரி தன் அலுவலக அறையில் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் என்று அவர் சாதாரண ஆனால் மரியாதையான குரலில் கூறினார். ஜீவிதா அந்த குளிர்ந்த நடைபாதையில் நடுங்கும் கால்களுடன் நடந்தாள். அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ற பெயர் பலகை கொண்ட ஒரு பெரிய தேக்கு மர கதவின் முன்னால் நிறுத்தப்பட்டனர். அந்த அதிகாரி கதவை 2 முறை தட்டிவிட்டு திறந்தார். குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அந்த பெரிய அறையில் தோள்களில் 2 நட்சத்திரங்கள் கொண்ட சீருடை அணிந்த ஒரு அதிகாரி அமர்ந்திருந்தார். அவர் ஏசிபி இளம்பருதி, ஜீவாவின் தாத்தாவின் பழைய நண்பர் ஆவார். ஆனால் ஜீவிதாவை அதிர்ச்சியடைய வைத்தது ஏசிபி இளம்பருதியின் இருப்பு அல்ல. மாறாக அங்கே சோபாவில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்த சிஸ்டர் ரஞ்சிதா தான். அவள் ஜீவிதாவை பார்த்து புன்னகைத்தாள். மேலும் அங்கிருந்த பெரிய திரையில் அவளது வீட்டின் வரவேற்பறையின் நேரடி சிசிடிவி காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. ஏசிபி இளம்பருதி எழுந்து வந்து ஜீவிதாவின் கைவிலங்குகளை வேகமாக அவிழ்த்தார். அந்த கடினமான நடைமுறைக்கு என்னை மன்னித்து விடு மகளே ஜீவிதா. உன் மாற்றாந்தாய் நீ முடிந்து விட்டாய் என்று நம்புவதற்கு அது ஒன்றுதான் வழி என்று அவர் கனிவான குரலில் கூறினார். ஜீவிதா தன் சிவந்த மணிக்கட்டுகளை தேய்த்தபடியே சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயன்றாள். அப்படியென்றால் இது எல்லாமே நாடகமா? இந்த அரெஸ்ட் போலியானதா? சிஸ்டர் ரஞ்சிதா மெதுவாக தலையசைத்தாள். திரு தர்மன் இதை ட்ரோசன் ஹோர்ஸ் உத்தி என்று கூறுகிறார். எதிரிகள் தாங்கள் முழுமையாக வென்றுவிட்டதாக நம்பும் வரை நாம் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தங்களது பாதுகாப்பு கோட்டையை குறைப்பார்கள். நீ இல்லை என்று அவர்கள் நினைக்கும் போது அவர்கள் தங்களது ரகசிய கணக்குகளை அணுக தொடங்குவார்கள், சொத்துக்களை மாற்றுவார்கள். மேலும் தங்களை கண்காணிப்பவர் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் தங்களது குற்றங்களை பற்றி தாராளமாக பேசுவார்கள். அந்த தருணத்தில் தான் நாம் திருப்பி அடிக்க வேண்டும். ஜீவிதா அந்த பெரிய திரையை பார்த்தாள். அங்கே அவளது வீட்டின் வரவேற்பறை தெளிவாக தெரிந்தது. லீனா சித்தி, கவிதா
மற்றும் மிஸ்டர் இளங்கோ ஆகியோர் தாராளமாக சிரித்து கொண்டிருந்தனர். மேஜையின் மேல் பல்வேறு வங்கி ஆவணங்களும் ஆன் செய்யப்பட்ட லேப்டாப்பும் இருந்தன. தங்களது ஒவ்வொரு அசைவும் பேச்சும் பதிவு செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு நேரடியாக கண்காணிக்கப்படுகிறது என்பதை அறியாமல் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் திரு தருமனின் ஆடம்பர வீட்டில் கொண்டாட்டம் இன்னும் தீவிரமடைந்தது. லீலா சித்தி தனது ஆரஞ்சு ஜூஸ் கிளாஸை உயர்த்தி பிடித்தார். நமது சுதந்திரத்திற்காகவும் அந்த முட்டாள் மகளின் முட்டாள்தனத்திற்காகவும் அவள் பெண் சிறையில் அழுகட்டும் என்று உற்சாகமாக கத்தினார். கவிதாவும் மிஸ்டர் இளங்கோவும் அந்த வாழ்த்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். மிஸ்டர் இளங்கோ மீண்டும் லேப்டாப்பில் கவனம் செலுத்தினார். அவரது விரல்கள் கீபோர்டில் வேகமாக நகர்ந்தன. இப்போதுதான் மிகவும் மகிழ்ச்சியான பகுதி. நான் நிறுவனத்தின் கணக்குகளில் உள்ள பணத்தை உங்கள் இருவரின் பெயரிலும் உள்ள வெளிநாட்டு வங்கி கணக்கிற்கு மாற்றத் தொடங்குகிறேன். ஜீவிதா இப்போது ஒரு குற்றவாளி என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாம் சொத்துக்களை மாற்றுகிறோம் என்று சொன்னால் வங்கி சந்தேகப்படாது. புத்திசாலித்தனமானது இல்லையா? லீனா சித்தி தன் காதலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டும் விதமாக பார்த்தார். இருப்பினும் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென்று அறையின் மூலையில் இருந்த இன்டர்நெட் ரவுட்டரின் விளக்கு பச்சையில் இருந்து சிவப்பு நிறமாக மாறி வேகமாக மின்னியது. மிஸ்டர் இளங்கோவின் லேப்டாப்பில் இன்டர்நெட் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டது. பரிமாற்றம் தோல்வியடைந்தது. ஏன் சிக்னல் போய்விட்டது? இது மிகவும் விலை உயர்ந்த ஆப்டிக்கல் ஃபைபர் ஆயிற்றே என்று மிஸ்டர் இளங்கோ மேஜையை தட்டியபடி முணுமுணுத்தார். அவர்கள் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்குள் வீட்டின் அனைத்து பக்கங்களில் இருந்தும் தொடர்ச்சியாக கிளிக் கிளிக் என்ற சத்தங்கள் கேட்டன. அந்த சத்தம் தானியங்கி கதவு பூட்டுகளில் இருந்து வந்தது. வீட்டின் முதன்மை கதவு, சமையலறை கதவு மற்றும் மேல்தளத்தின் பால்கனி கதவு என அனைத்து வெளியே செல்லும் வழிகளும் மத்திய அமைப்பால் ஒரே நேரத்தில் பூட்டப்பட்டன. மனதில் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்த கவிதா எழுந்து நின்று முதன்மை கதவை திறக்க முயன்றாள். அது பூட்டப்பட்டிருந்தது. அவள் மேனுவல் சாவியை திருப்பினாள். ஆனால் அதன் இரும்பு பிடி வெல்டிங் செய்யப்பட்டது போல நகர மறுத்தது. அம்மா, கதவு ஜாம் ஆகிவிட்டது, திறக்க முடியவில்லை என்று கவிதா பீதியுடன் கத்தினாள். லீனா சித்தி புருவங்களை சுருக்கி கொண்டு தோட்டத்தை பார்த்திருந்த பெரிய ஜன்னல்களை திறக்க முயன்றார். ஆனால் அவரது கை கண்ணாடியை தொடுவதற்கு முன் வீடு நீண்ட நாட்களாக மூடப்படும் போது பயன்படுத்தப்படும் இரும்பு ரோலிங் சட்டர் தானியங்கி முறையில் ஒரு பெரிய என்ஜின் சத்தத்துடன் கீழே இறங்கியது. சில நொடிகளில் வீட்டின் அனைத்து ஜன்னல்களும் வெளியேறும் வழிகளும் தடிமனான இரும்பு தகடுகளால் மூடப்பட்டன. அந்த ஆடம்பர வீடு இப்போது ஒரு மூடிய கோட்டையாக, அல்லது இன்னும் சரியாக சொன்னால் அவர்களை உள்ளே சிறை வைத்த ஒரு காங்கிரீட் சிறையாக மாறியது. இது என்ன இளங்கோ, நீ எந்த தப்பான பட்டனை அழுத்தினாய் என்று லீனா சித்தி கத்தினார். அவரது கண்கள் பயத்தில் வழிகளை தேடின. மிஸ்டர் இளங்கோ வெளிரி போய் காணப்பட்டார். அவர் சுவற்றில் இருந்த ஸ்மார்ட் ஹோம் திரையை இயக்க முயன்றார். ஆனால் அது முழுமையாக அணைந்தது. நான் எதுவும் செய்யவில்லை லீலா. இந்த அமைப்பு வெளியில் இருந்து யாரோ ஒருவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது ஹேக் செய்யப்பட்டுள்ளது. யாரோ இந்த வீட்டை தன் வசப்படுத்தி இருக்கிறார்கள். 3 பேரிடமும் பீதி பரவ தொடங்கியது. அவர்கள் தங்களது சொந்த வீட்டிற்குள்ளேயே சிறைப்பட்டனர். ஃபோன் சிக்னல்கள் இல்லாமலும் வெளியேறும் வழிகள் இல்லாமலும் அவர்கள் உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டனர். இதுவரை இருந்த வெற்றியின் சிரிப்பு இப்போது ஒரு பயங்கரமான பயமாக மாறியது. திடீரென்று சுவற்றில் இருந்த 80 இன்ச் LED டிவி தானாகவே ஆன் ஆனது. அதன் சத்தம் உச்சக்கட்ட அளவிற்கு உயர்ந்ததால் அவர்கள் மூவரும் திடுக்கிட்டு குதித்தனர். அந்த திரை சாதாரண டிவி காட்சிகளை காட்டவில்லை, மாறாக ஒரு நேரடி வீடியோ அழைப்பை காட்டியது. அந்த படம் மிகவும் தெளிவாகவும் கூர்மையாகவும் இருந்தது. அது ஒரு விசித்திரமான அலுவலக அறையை காட்டியது. திரையின் நடுவில் ஜீவிதா நிம்மதியாக காஃபி குடித்தபடி அமர்ந்திருந்தாள். அவளுக்கு இருபுறமும் ஏசிபி இளம்பருதியும் சிஸ்டர் ரஞ்சிதாவும் நின்றிருந்தனர். ஜீவிதா இனிமையாக புன்னகைத்தாள். அவள் கைது செய்யப்பட்ட போது இருந்த பயத்தின் அறிகுறி இப்போது அவளது முகத்தில் இல்லை. ஹலோ எனது அன்பான குடும்பமே, கொண்டாட்டம் எப்படி போகிறது? நான் உங்களை தொந்தரவு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் உண்மையான வீட்டு உரிமையாளரை அழைக்க நீங்கள் மறந்து விட்டீர்கள் போல தெரிகிறது என்று ஜீவிதாவின் குரல் அந்த ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்கள் மூலம் அறை முழுவதும் எதிரொலித்தது. லீலா சித்தியின் வாய் அடைத்து போனது. அவரது முகம் ஒரு பிணத்தை போல வெளியேறியது. ஜீவிதா, இது எப்படி சாத்தியம்? நீதான் கைது செய்யப்பட்டாயே, நீ சிறையில் இருக்க வேண்டும். இது வெறும் ரெக்கார்டிங், இது ஒரு தந்திரம் என்று லீனா சித்தி உண்மையை மறுத்து கத்தினார். ஜீவிதா சத்தமாக சிரித்தாள். ஓ, இது நேரடி ஒளிபரப்பு சித்தி.
என்னால் உங்களை பார்க்க முடிகிறது. உங்களது சிவப்பு உடை நன்றாக இருக்கிறது. இப்போது உங்களது பயந்த முகத்திற்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. மற்றும் மிஸ்டர் இளங்கோ, சுவிட்ச் வங்கி பண பரிமாற்றம் தோல்வியடைந்து விட்டது அல்லவா? மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மிஸ்டர் இளங்கோ சில அடிகள் பின்வாங்கினார். அவரது கால்கள் பலமிழந்தன. தான் ஒரு மிக நேர்த்தியான போரில் சிக்கியிருப்பதை அவர் உணர்ந்தார். ஜீவிதாவின் கைது ஒரு தூண்டில் மட்டுமே. அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணி அந்த வங்கி கணக்குகளை அணுக வைப்பதற்கான தூண்டில். இதன் மூலம் போலீசார் அவர்களின் டிஜிட்டல் குற்றங்களை நேரடி நேரத்தில் கண்காணிக்க முடிந்தது. நீங்கள் உங்களை இந்த ஆட்டத்தின் வேட்டைக்காரன் என்று நினைத்தீர்களா? முற்றிலும் தவறு. ஜீவிதாவின் குரல் குளிர்ச்சியாகவும் கூர்மையாகவும் மாறியது. நீங்கள் வெறும் சீஸ் பொறிக்குள் சிக்கிய எலிகள் மட்டுமே. இப்போது வீட்டின் உரிமையாளர் பூச்சிகளை சுத்தம் செய்ய வீட்டிற்கு வந்துவிட்டார். உங்களது நீண்ட இரவை மகிழ்ச்சியுடன் அனுபவிங்கள். நான் இங்கிருந்தே பார்க்கிறேன். டிவி திரை தொடர்ந்து ஆநிலையிலேயே இருந்தது. ஜீவிதா அவர்களை ஒரு நீதிபதியை போல பார்க்கும் முகத்தை காட்டியது. ஆனால் உண்மையான பயம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. கூரை ஸ்பீக்கர்களில் இருந்து மற்றொரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் லீலா சித்திக்கு போலீஸ் சத்தத்தை விட மிகவும் பயங்கரமான ஒன்றாக இருந்தது. அது ஒரு கனமான மெதுவான காலடி சத்தம். நோய்வாய்ப்பட்டு இருந்த தன் கணவரை கவனித்து கொண்ட அந்த பல வருடங்களில் அவள் நன்றாக அறிந்த சத்தம் அது. ஆனால் இந்த முறை அந்த நடை உறுதியாகவும் பலமாகவும் இருந்தது. மூடப்பட்டிருந்த அந்த வீட்டின் வெப்பநிலை திடீரென கடுமையாக குறைந்தது. வீட்டை நிர்வகிக்கும் கேக்கர் சென்ட்ரல் ஏசியின் வெப்பநிலையை மிக குறைந்த புள்ளிக்கு மாற்றியிருந்தனர். இதனால் அவர்கள் சுவாசிக்கும் போது வாயில் இருந்து குளிர்ந்த ஆவி வெளிவர தொடங்கியது. லீலா சித்தி தன் உடலை கட்டி அணைத்துக் கொண்டார். குளிர்ச்சியால் மட்டுமல்ல, அவரது உடலின் உள்ளே பரவிய பயத்தினால் அவர் நடுங்கினார். கவிதா சோபாவின் மூலையில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதாள். மிஸ்டர் இளங்கோ இரும்பு சட்டரை உடைக்க ஏதேனும் கனமான பொருளை தேடினார். ஆனால் பயன் இல்லை. அந்த இரும்பு தகடுகள் மிகவும் பலமாக இருந்தன. அவர்கள் ஒரு பனிகட்டி மீன் தொட்டியில் சிக்கிய மீன்களைப் போல இருந்தனர். அந்த காலடி சத்தம் மேலும் நெருங்கி வந்தது. மார்பில் தரையில் மோதும் தோல் காலணிகளின் சத்தம் அது. அதன் வேகம் மெதுவாக ஆனால் உறுதியாக இருந்தது. அது மேல்தளத்தில் உள்ள முதன்மை படுக்கை அறை நடைபாதையில் இருந்து வந்தது. அனைவரின் கண்களும் அந்த கம்பீரமான வளைவு படிக்கட்டுகளை நோக்கின. லீலா சித்தியின் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்ததென்றால் அவரது நெஞ்சில் வலி ஏற்பட்டது. தன் கணவர் இறந்து விட்டார் என்பது அவருக்கு தெரியும். மருத்துவர் அவரது கண்கள் மூடப்படுவதை கண்டார். அந்த சவப்பெட்டி மண்ணுக்குள் செல்வதையும் அவர் பார்த்தார். அப்படியென்றால் மேலே நடப்பது யார்? பேயா? பழிவாங்க துடிக்கும் ஆன்மாவா? லீலா சித்தியின் பகுத்தறிவு உடைந்து பயமும் குற்ற உணர்வும் அவரை ஆட்கொண்டன. திடீரென்று அறையின் நடுவில் இருந்த பெரிய படிக விளக்கு சில முறை மின்னி முழுமையாக அணைந்தது. டிவி திரையின் வெளிச்சம் மட்டுமே அந்த அறையில் எஞ்சியிருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் பனிக்கட்டின் உச்சியில் ஒரு நிழல் தோன்றியது. ஒரு உயரமான கம்பீரமான மனிதன் முழுமையாக ஃபார்மல் கோட் சூட் அணிந்து நின்றிருந்தான். திரு தர்மன் தன் கடைசி நாட்களில் அணிந்திருந்த மருத்துவமனை ஆடை அதுவல்ல. அந்த உருவம் படிக்கட்டுகளில் ஒவ்வொன்றாக இறங்கி வந்தது. சக்கர நாற்காலி இல்லை, கைத்தடி இல்லை. அவர் தன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நோய்வாய்ப்படாதவர் போல கம்பீரமாக நடந்தார். லீலா, கவிதா, அந்த கம்பீரமான அதிகாரமிக்க குரல் அந்த மார்பில் சுவர்களில் எதிரொலித்தது. அது திரு தர்மனின் குரல்தான். ஆனால் அது பழையபடி பலவீனமாகவோ கரகரப்பாகவோ இல்லை. அது முழு பலத்துடனும் அடக்கப்பட்ட கோபத்துடனும் இருந்தது. லீலா சித்தி பயத்தில் அலறிக்கொண்டு தரையில் விழுந்தார். மிஸ்டர் தர்மன், சாத்தியமே இல்லை. நீங்கள் இறந்து விட்டீர்கள். நானே உங்களுக்கு விஷம் கொடுத்தேன். நீங்கள் இறப்பதை கண்டேன். போய்விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். லீலா சித்தியின் இந்த அலறல் ஜீவிதாவுக்கும் மறுபுறம் இருந்த போலீசாருக்கும் அவரது குற்ற ஒப்புதல் வாக்குமூலமாக தெளிவாக கேட்டது. அந்த உருவம் படிக்கட்டின் கடைசி அடியில் இறங்கி டிவி வெளிச்சம் இருக்கும் பகுதிக்கு வந்தது. திரு தர்மனின் முகம் இப்போது தெளிவாக தெரிந்தது. அவர் தன் மனைவி மற்றும் அவளது மகளை அருவருப்பு, ஏமாற்றம் மற்றும் ஆழ்ந்த துக்கத்துடன் பார்த்தார். அறிஞர்கள் சொல்வது உண்மைதான். நமது மிகப்பெரிய எதிரி பெரும்பாலும் நம்முடன் ஒரே படுக்கையில் தான் தூங்குகிறான் என்று திரு தர்மன் குளிர்ச்சியாக கூறினார். அவர் தன் கோட்டு பையில் இருந்து ஒரு சிறிய தெளிவான திரவம் கொண்ட பாட்டிலை எடுத்தார். கவிதா கூடுதல் விஷத்தை சேர்க்க பயன்படுத்திய அதே பாட்டில் அது. இந்த மலிவான எலி விஷம் என்னை அவ்வளவு எளிதாக கொன்றுவிடும் என்று நினைத்தீர்களா? உங்களது இந்த அழுக்கு திட்டத்தை நான் 6 மாதங்களுக்கு முன்பே அறிவேன்.
எனது மரணம் என்பது உங்களது உண்மையான முகங்களை பார்ப்பதற்கான ஒரு இடைவேளை மட்டுமே. வழக்கமாக பேசும் மிஸ்டர் இளங்கோ இப்போது பேசும் திறனை இழந்தார். அவர் தன் முதுகு சுவற்றில் மோதும் வரை பின்வாங்கினார். மிஸ்டர் தர்மன், இது இது ஒரு தவறான புரிதல். லீலா தான் என்னை வற்புறுத்தினார். நான் அவருக்கு உதவாவிட்டால் நிறுவனத்தின் ரகசியங்களை அம்பலப்படுத்துவதாக மிரட்டினார். கடவுளின் சாட்சியாக சொல்கிறேன், எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. மிஸ்டர் இளங்கோ தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன் கூட்டாளியை காட்டிக் கொடுக்க முயன்றார். அவரது உண்மையான கோழைத்தனம் வெளிப்பட்டது. திரு தர்மன் லேசாக சிரித்தார். அது நகைச்சுவையற்ற ஒரு வறண்ட சிரிப்பு. நிறுவனத்தின் ரகசியமா அல்லது படுக்கை அறை ரகசியமா? இளங்கோ, கடந்த 20 வருடங்களாக எனக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா? நான் குருடன் என்று நினைத்தீர்களா? திரு தர்மன் ஒரு பழுப்பு நிற ஃபைலை மிஸ்டர் இளங்கோவின் முகத்தில் எறிந்தார். அதில் இருந்த காகிதங்கள் தரையில் சிதறின. அதில் ஒரு காகிதம் கவிதாவின் காலடியில் விழுந்தது. நடுங்கும் கைகளுடன் கவிதா அந்த காகிதத்தை எடுத்தாள். அது ஒரு DNA பரிசோதனை முடிவு. அதில் இருந்த மரபணு ஒற்றுமை விகிதத்தை படித்ததும் அவளது கண்கள் விரிந்தன. திரு தர்மனுடன் 0% ஒற்றுமை, இளங்கோவுடன் 99.9% ஒற்றுமை. கவிதா அதிர்ச்சி அடைந்தாள். அவளது மூச்சு நின்றது. அவள் தன் தாயை பார்த்து, பின்னர் இளங்கோவை பார்த்து, மீண்டும் அந்த காகிதத்தை பார்த்தாள். தன் வாழ்நாள் முழுவதும் அவள் ஒரு பொய்யிலேயே வாழ்ந்திருக்கிறாள். தான் ஒரு கோடீஸ்வரனின் மகள் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவள் ஒரு ஊழல் வழக்கறிஞருக்கும் ஏமாற்றுக்கார தாய்க்கும் பிறந்த குழந்தை என்பது தெரிய வந்தது. இது என்ன அம்மா என்று கவிதா அலறினாள். மிஸ்டர் இளங்கோ என் தந்தையா? அப்படியென்றால் நான் அப்பா தர்மனின் மகள் இல்லையா? இவ்வளவு காலம் என்னிடம் பொய் சொன்னீர்களா? கவிதா தன் உலகம் அழிந்து விட்டதாக உணர்ந்தாள். வாரிசு என்ற அவளது அடையாளம் சிதறியது. சொத்தை இழந்தது மட்டுமல்லாமல் தன் சுய அடையாளத்தையும் அவள் இழந்தாள். லீலா சித்தி தன் மகளை நெருங்க முயன்றார். ஆனால் கவிதா தன் தாயின் கையை உதைத்து தள்ளினாள். என்னை தொடாதே ஏமாற்றுக்காரியே, உன்னால் தான் நான் ஒரு கொலைகாரியாக மாறினேன். உன்னால் தான் எனக்கு தந்தை இல்லாத ஒரு மனிதனுக்கு விஷம் கொடுத்தேன், எனக்கே கிடைக்காத பணத்திற்காக. திரு தருமன் அந்த குடும்ப நாடகத்தை அமைதியாக பார்த்தார். உங்களது நாடகம் முடிந்தது. இனி வாரிசும் இல்லை, பணமும் இல்லை. உங்களது வாழ்நாளில் எஞ்சிய பகுதிக்கு ஒரு குளிர்ந்த சிறை அறை மட்டுமே காத்திருக்கிறது. உங்களது விஷம் கொடுத்த வீடியோ ஆதாரங்களையும் இப்போது நீங்கள் பேசிய ஒப்புதல்களையும் நான் போலீசாரிடம் ஒப்படைத்து விட்டேன். இந்த வீடு இப்போது முழுமையாக சூழப்பட்டுள்ளது. உங்களால் எங்கும் தப்ப முடியாது. சிறை என்ற வார்த்தையை கேட்டதும் லீலா சித்தி திடீரென்று ஒரு பைத்தியகாரதனமான பார்வையுடன் எழுந்தார். அவர் சிறைக்கு செல்ல விரும்பவில்லை. அவர் ஏழையாக வாழ விரும்பவில்லை. சாப்பாட்டு மேஜையில் இருந்த பழம் வெட்டும் கத்தியை அவர் கண்டார். ஆத்திரத்தின் வேகம் அவரை உந்தியது. லீலா சித்தி அந்த கத்தியை எடுத்தார். நான் அழிந்தால் நாம் அனைவரும் அழிவோம், யாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று கத்தியபடி அவர் திரு தருமனை நோக்கி பாய்ந்தார். அவர் தன் கணவரை கொல்லும் உண்மையான நோக்கத்துடன் வன்முறையாக ஓடினார். அப்பா, எச்சரிக்கை என்று டிவி திரையில் இருந்து ஜீவிதா கத்தினாள். இருப்பினும் திரு தருமன் நகரவில்லை. அவர் நேராக நின்றார். தப்பிக்க முயலவில்லை. கத்தி அவரது நெஞ்சை நெருங்குவதற்கு சில சென்டிமீட்டர்களுக்கு முன் இரும்பு செட்டர் முழுமையாக மூடப்படாத பக்கவாட்டு ஜன்னல் வழியாக ஒரு பெரிய துப்பாக்கி சத்தம் கேட்டது. வெளியில் தயாராக இருந்த ஸ்வாட் குழுவினர் சரியான நடவடிக்கையை எடுத்தனர். ஒரு ரப்பர் புல்லட் லீலா சித்தியின் தோள்பட்டையை பலமாக தாக்கியது. இதனால் அவர் பின்னால் தூக்கி எறியப்பட்டு கத்தியை கீழே போட்டார். அந்த பெண் வலியால் அலறிக்கொண்டு தன் தோள்பட்டையை பிடித்து கொண்டார். அதே நேரத்தில் முதன்மை கதவு ஒரு பேட்டரிங் ரேம் கருவியால் உடைக்கப்பட்டது. கருப்பு சீருடை அணிந்த போலீஸ் படையினர் அறைக்குள் நுழைந்தனர். துப்பாக்கிகள் நீட்டப்பட்டு அனைவரையும் தரையில் படுக்குமாறு உத்தரவிட்டனர். மிஸ்டர் இளங்கோ உடனே கைகளை உயர்த்தி எந்த எதிர்ப்பும் இன்றி சரணடைந்தார். கவிதா தரையில் ஒரு குழந்தையை போல அழுது கொண்டிருந்தாள். காயமடைந்த லீலா சித்தி கைகளில் விலங்கு பூட்டப்படும் போது இன்னும் போராடி கொண்டிருந்தார். திரு தருமனை பார்த்து சாபமிட்டார். திரு தருமன் தன் கோட்டை சரி செய்து கொண்டு லீலா சித்தியின் அருகில் சென்றார். நீ என் சொத்தை கைப்பற்ற என்னை கொல்ல துணிந்தாய். லீலா, இப்போது நீ உனக்குரிய தகுதியான தண்டனையை பெறுகிறாய். சொத்து அல்ல, கர்மா. உன் முதுமையை சிறை கம்பிகளுக்கு பின்னால் அனுபவி. உன் ஒவ்வொரு நொடி குற்றத்தையும் நீ நினைத்து வருந்தும் அளவிற்கு நீ நீண்ட காலம் வாழ்வதை நான் உறுதி செய்வேன். திரு தருமன் திரும்பினார். தான் ஒரு காலத்தில் நேசித்த பெண்ணின் முகத்தை மீண்டும் பார்க்க அவர் விரும்பவில்லை. டிவி திரையில் ஜீவிதா ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அந்த பயங்கரமான கனவு இறுதியாக முடிவுக்கு வந்தது.
உண்மை வெளிப்பட்டது. குற்றவாளிகள் தாங்கள் தோண்டிய குழிக்குள்ளேயே விழுந்தனர். இருப்பினும் திரு தருமனுக்கு இது ஒரு கசப்பான வெற்றிதான். அவர் வென்றார். ஆனால் குடும்பம் என்று அழைத்த அனைத்தையும் அவர் இழந்தார், தன் மகள் ஜீவிதாவை தவிர. ஆனால் போலீஸ் சூழ்ந்திருந்தாலும் வரவேற்பறையின் நாடகம் இன்னும் முழுமையாக முடியவில்லை. தான் சிறையில் அழுக போவதை உணர்ந்த மிஸ்டர் இளங்கோவின் தந்திரமான பிழைப்பு உள்ளுணர்வு மீண்டும் வெளிப்பட்டது. கைகளை உயர்த்தியபடியே அவர் உள்ளே நுழைந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து கத்தினார். காத்திருங்கள், என்னிடம் ஒரு டீல் இருக்கிறது. நான் அப்புறவராக மாறுகிறேன். நான் முதன்மை சாட்சி. இந்த கொலை திட்டம் அனைத்தும் லீலாவுடையதுதான். நான் வெறும் ஆவணங்களை மட்டுமே போலியாக தயாரித்தேன். அவர் என்னை வற்புறுத்தினார். நான் செய்யாவிட்டால் என் மகள் கவிதாவை கொன்று விடுவதாக மிரட்டினார். இந்த துரோகத்தை கேட்டதும் 2 போலீசாரால் பிடிக்கப்பட்டிருந்த லீலா சித்தி ஒரு காயமடைந்த சிங்கத்தை போல ஆத்திரமடைந்தார். அவரது கண்கள் வெளியே வருவது போல இருந்தன. கோழை பயலை, பேராசை பிடித்த அந்த திட்டத்தை என்னிடம் சொன்னதே நீதான். தருமன் இருந்தால் நிறுவனத்தை கைப்பற்றலாம் என்று நீதான் கூறினாய். அந்த மருந்தை தயார் செய்ததே நீதான், நான் அல்ல. லீலா சித்தி மிஸ்டர் இளங்கோவை தாக்க தன் முழு பலத்துடன் போராடினார். நீ கவிதாவின் சொந்த தந்தை. ஆனால் உன் தண்டனையை குறைக்க அவளையே பலி கொடுக்கிறாயா? அயோக்கியனை! பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதை கேட்டுக்கொண்டிருந்த கவிதா மெதுவாக தன் முகத்தை உயர்த்தினாள். அவளது கன்னங்களில் இருந்த கண்ணீர் காய்ந்து அதற்கு பதிலாக ஒரு பயங்கரமான வெற்று பார்வை இருந்தது. அவள் தன் அசல் தந்தை என்று இப்போது தெரிந்த இளங்கோவை பார்த்தாள். அவர் தன் தண்டனையை குறைக்க தன்னையே தியாகம் செய்ய தயாராக இருந்தார். அவள் லீலா சித்தியை பார்த்தாள். தான் எப்போதும் கீழ்ப்பிடிந்த தாய் தன்னை ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தியிருந்தார். கவிதா சிரித்தாள். அது ஒரு பைத்தியகாரத்தனமான சிரிப்பு. அவள் எழுந்து நின்று தன் கால் அருகே இருந்த மேஜையின் மேல் இருந்த கனமான படிக பூந்தொட்டியை எடுத்தாள். எந்த ஒரு எச்சரிக்கையும் இன்றி கவிதா மிஸ்டர் இளங்கோவை நோக்கி ஓடினாள். நீங்கள் இருவருமே ஒன்றுதான். நீங்கள் அரக்கர்கள். நான் உங்களை வெறுக்கிறேன் என்று அலறியபடி அவள் அந்த பூந்தொட்டியை மிஸ்டர் இளங்கோவின் தலையில் பலமாக அடித்தாள். அந்த படிக பூந்தொட்டி உடைந்து சிதறி மிஸ்டர் இளங்கோவின் நெற்றியில் தாக்கியது. அந்த கரிய மனிதன் வலியால் அலறினார். அவரது முகத்திலும் விலை உயர்ந்த கோட்டிலும் இரத்தம் வழிந்தது. அவர் தலையை பிடித்தபடி தரையில் விழுந்தார். இந்த எதிர்பாராத தாக்குதலால் அதிர்ச்சியடைந்த போலீசார் கவிதாவை பிடித்து தரையில் தள்ளி அவளது கைகளை பின்னால் விலங்கிட்டனர். என்னை விடுங்கள், அவனை கொல்ல வேண்டும். அவன் என் தந்தை அல்ல, அவன் ஒரு பிசாசு என்று கவிதா காட்டுமிரண்டியாக போராடினாள். தன் மகள் கடினமாக பிடிக்கப்படுவதைக் கண்டு லீலா சித்தி அலறினார். கவிதாவை ஒன்றும் செய்யாதீர்கள், அவள் இன்னும் குழந்தை. இது எல்லாம் இளங்கோவின் தவறு. ஆனால் திரு தருமன் அருகில் வருவதை கண்டதும் அவரது அலறல் நின்றது. அந்த முதியவர் அவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக நின்று எந்த ஒரு இரக்கமும் இன்றி குளிர்ச்சியாக பார்த்தார். பார்க்கிறீர்களா என்று திரு தருமன் மெதுவாக ஆனால் கூர்மையாக கூறினார். அவரது குரல் எலும்புகளை ஊடுருவியது. நெருக்கடி வரும்போது நீங்கள் ஒருவரை ஒருவர் வேட்டையாடுகிறீர்கள். அங்கே பாசமும் இல்லை, விசுவாசமும் இல்லை. நீங்கள் ஒருவரை ஒருவர் சாப்பிடும் ஒட்டுண்ணிகளின் கூட்டம் மட்டுமே. இப்போது நீங்கள் செய்த வினையின் அறுவடையை சிறை என்ற நரகத்தில் அனுபவிங்கள். அன்று இரவு ஒரு சோகமான ஆனால் திருப்திகரமான காட்சியுடன் முடிந்தது. லீலா சித்தி மிஸ்டர் இளங்கோவை திட்டியபடியே போலீஸ் காரில் இழுத்து செல்லப்பட்டார். கவிதா கலைந்த முகத்துடனும் வெற்று பார்வையுடனும் அழைத்து செல்லப்பட்டாள். மன ரீதியாக அவள் கடுமையான அதிர்ச்சியடைந்திருந்தாள். மிஸ்டர் இளங்கோ தலையில் கட்டுகளுடன் தனக்கு கிடைக்காத மன்னிப்பை கோரியபடி கூச்சலிட்டு கொண்டு அழைத்து செல்லப்பட்டார். அந்த ஆடம்பர வீடு இப்போது அமைதியானது. உடைந்து சிதறிய கண்ணாடிகள், இரத்த கரைகள் மற்றும் தனக்கு நம்பிக்கையான சிஸ்டர் ரஞ்சிதாவுடன் அந்த அழிவின் நடுவில் கம்பீரமாக நிற்கும் ஒரு மனிதனை மட்டுமே அது எஞ்சியிருந்தது. அந்த பயங்கரமான இரவுக்கு பிறகு 6 மாதங்கள் கடந்துவிட்டன. சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தின் மேல் ஒரு பிரகாசமான காலை சூரியன் ஒளிர்ந்தது. நாடு முழுவதும் வைரலான இந்த குடும்ப விச வழக்கின் இறுதி தீர்ப்பை கேட்க நீதிமன்ற அறை செய்தியாளர்களாலும் பொதுமக்களாலும் நிரம்பியிருந்தது. ஜீவிதா முன்வரிசையில் ஒரு நேர்த்தியான சாம்பல் நிற சுடிதார் உடை அணிந்து அமைதியாகவும் கம்பீரமாகவும் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அருகில் திரு தருமன் அமர்ந்திருந்தார். அவர் இப்போது மிகவும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்பட்டார். தன் மகளின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தார். நீதிபதி சுத்தியலை 3 முறை தட்டி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். அறை முழுவதும் அமைதி நிலவியது. குற்றவாளி லீலா திட்டமிட்ட கொலை முயற்சி மற்றும் ஆவண மோசடி செய்த குற்றங்களுக்காக
சட்டபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளார். குற்றவாளியின் கடுமையான மனநல பாதிப்பை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி சிறைச்சாலையின் சிறப்பு மனநல பிரிவில் அடைக்க உத்தரவிடுகிறது. லீலா சித்தி கூண்டில் அமர்ந்து தலையை குனிந்திருந்தார். முன்பு எப்போதும் நேர்த்தியாக இருக்கும் அவரது தலைமுடி இப்போது கலைந்து காணப்பட்டது. அவரது பார்வை தரையை வெறித்து பார்த்தது. அவர் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. தீர்ப்பு வருவதற்கு முன்பே அவரது மனம் உடைந்திருந்தது. குற்றவாளி கவிதா குற்றத்திற்கு உதவியதாகவும் கடுமையான வன்முறை தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார். அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. கவிதா நீதிமன்ற அறையை விட்டு வெளியே அழைத்து செல்லப்படும் போது மெதுவாக அழுதாள். அவளது ஆடம்பரமான இளமை பருவம் சிறை கம்பிகளுக்கு பின்னால் முடிவுக்கு வந்தது. அவள் ஜீவிதாவை ஒரு நொடி பார்த்தாள். அது ஒரு தாமதமான மன்னிப்பு கோரலின் பார்வை. ஆனால் ஜீவிதா எந்த உணர்ச்சியும் இன்றி ஒரு சிறிய தலையசைப்பை மட்டுமே பதில்களாக கொடுத்தாள். குற்றவாளி இளங்கோ மோசடி, கையாடல் மற்றும் சதி திட்டங்களுக்காக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் அவரது வழக்கறிஞர் உரிமம் வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது. அவரது அனைத்து சொத்துக்களும் அரசாங்கத்தாலும் பாதிக்கப்பட்டவர்களாலும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. மிஸ்டர் இளங்கோ தன் நாற்காலியில் பலம் இழந்தார். அவரது தொழில், சொத்து, மரியாதை அனைத்தும் ஒரே நொடியில் அழிந்தன. அவர் தன் வாழ்நாளின் எஞ்சிய பகுதியை மக்களால் வெறுக்கப்படும் ஒரு ஏழை நாடோடியாக கழிக்கப் போகிறார். நீதி நிலைநாட்டப்பட்டது. ஜீவிதாவும் திரு தர்மனும் செய்தியாளர்களின் கேமரா வெளிச்சங்களுக்கு நடுவே நீதிமன்ற கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தனர். ஆனால் அவர்கள் அதிகம் பேசவில்லை. ஒரு நிம்மதியான சிறிய புன்னகையை மட்டுமே காட்டினர். மாலை நேரத்தில் அவர்கள் இருவருமே நகரின் எல்லையில் இருந்த ஒரு அமைதியான பொது மயானத்திற்கு சென்றனர். அவர்கள் அழகாக பராமரிக்கப்பட்டிருந்த ஒரு சாதாரண கல்லறையின் முன்னால் நிறுத்தப்பட்டனர். அந்த பெயர் பலகையில் சிஸ்டர் ரஞ்சிதா என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம், சிஸ்டர் ரஞ்சிதா ஒரு மாதத்திற்கு முன்பு தனக்கு நீண்ட நாட்களாக இருந்த புற்றுநோயின் காரணமாக இறந்துவிட்டாள். அவள் தன் நோயை யாரிடமும் சொல்லாமல் மறைத்து லீலா சித்தியின் குற்றங்களை அம்பலப்படுத்த தன் வாழ்நாளின் எஞ்சிய பகுதியை திரு தர்மனுக்கு உதவ அர்ப்பணித்தாள். இந்த கதையின் உண்மையான ஹீரோ அவள்தான். அவள் ஒரு சிறந்த பெண்மணி அப்பா என்று ஜீவிதா ஒரு வெள்ளை லில்லி பூங்கொத்தை கல்லறையின் மேல் வைத்தபடி கூறினாள். அவள் இல்லை என்றால் நாம் அவர்களின் கைகளில் முட்டாள்தனமாக இருந்திருப்போம். திரு தர்மன் தலையசைத்தார். அவரது கண்கள் கலங்கின. அவள் என்னிடமிருந்து ஒரு பைசா கூட வாங்க மறுத்துவிட்டாள். நீதி நிலைநாட்டப்படுவதை பார்ப்பதே தான் இறப்பதற்கு முன் எனக்கு கிடைக்கும் சிறந்த வெகுமதி என்று அவள் கூறினாள். நான் அவளுக்கு என் உயிரையே கடன்பட்டிருக்கிறேன். அவர்கள் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்துவிட்டு மெதுவாக மயானத்தை விட்டு வெளியேறினர். வாயிலில் ஒரு புதிய கருப்பு செடான் கார் காத்து கொண்டிருந்தது. அது பழைய கார் அல்ல, மாறாக தர்மன் குழுமத்தின் புதிய அதிகாரபூர்வ கார் ஆகும். திரு தர்மன் சிறிது நேரம் நின்று தன் மகளை பெருமையுடன் பார்த்தார். இப்போது உன்முறை ஜீவிதா. அப்பாவிற்கு வயதாகிவிட்டது. நான் கிராமத்திற்கு சென்று தோட்டம் அமைத்து நிம்மதியாக வாழ விரும்புகிறேன். நிறுவனத்திற்கு உன்னை போன்ற புத்திசாலியான, துணிச்சலான ஒரு இளம் தலைமை தேவை. ஜீவிதா புன்னகைத்து தன் தந்தையை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டாள். நன்றி அப்பா, நான் இந்த பொறுப்பை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் அடிக்கடி அலுவலகத்திற்கு வர வேண்டும். கிராமத்தில் தக்காளி செடிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க கூடாது, சரியா? திரு தர்மன் சத்தமாக சிரித்தார். அது அவரது வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த உண்மையான மகிழ்ச்சியின் சிரிப்பு. சரி இளம் முதலாளி. ஜீவிதா காரில் ஏறி பின் இருக்கையில் முழு நம்பிக்கையுடன் அமர்ந்தாள். அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். மாலை நேர வானம் தங்க நிறத்தில் ஒளிர்ந்தது. இருண்ட கடந்த காலம், துரோகம் மற்றும் வலி அனைத்தும் அவளது மாற்றாந்தாய் குடும்பத்தின் அழிவுடன் சேர்ந்து புதைக்கப்பட்டு விட்டன. இப்போது அவளுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருந்தது. ஜீவிதா இனி ஒரு அப்பாவியான கீழ்ப்படிந்த பெண் அல்ல. அவள் ஒரு வெற்றியாளர். அவள் உலகத்தை நிமிர்ந்த தலையுடன் எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். கார் மெதுவாக மயானத்தை விட்டு நகர்ந்தது. ஜீவிதாவை அவளது புதிய நம்பிக்கையான வாழ்க்கையை நோக்கி அழைத்து சென்றது. சவப்பெட்டியின் பின்னால் இருந்த இருண்ட நிழல்களை முழுமையாக தாண்டி. நன்றி.